Good evening all. Welcome to MTN YouTube channel Mission 80 Presents Group 2A Reasoning class தான் இருக்கும். ஸோ இந்த வீக்கில் நமக்கு 3 classes இருக்கு. Monday, Thursday and Friday. இது வரைக்கும் நம்ம என்னென்ன classes பார்த்துருக்கோம் அப்படின்னா போன வாரம் Monday, Tuesday, Wednesday பார்த்துருந்தோம். என்னென்ன classes பார்த்துருந்தோம் அப்படின்னா Introduction plus Analogy first classல, second classல Analogy பார்த்தோம், third classல Classifications பார்த்துருந்தோம். ஸோ 3 worksheetையும் 2 worksheet கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ 2 worksheetையும் எல்லாரும் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ப்ளஸ் அந்த வீக்குக்கான டெஸ்ட்டும் எழுதிட்டோம். ஸோ அந்த டாபிக்ஸில் யாருக்கும் இன்னும் எதுவும் டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே டவுட்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பப்போ கிளாரிஃபை பண்ணணும். அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்தடுத்த டாபிக்ஸ்க்கு கொண்டு வரக்கூடாது. சரியா? ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே டவுட்ஸ் கிளியர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லையும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லையும் நீங்கள் கேட்கலாம். ஸோ இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னா ஃப்ரெஷ் வீக்கில் அப்படின்னா கோடிங் அண்ட் டீகோடிங் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ கோடிங் அண்ட் டீகோடிங் இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸோட ஏதாவது ரிலேஷன் இருக்கா மேம்? ஏன்னா கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்க்குறப்போ அனலாகியோடைய ரிலேஷன் இருந்தது. அனலாகியில் சிமிலராக இருக்கிறத சூஸ் பண்ணி எழுதணும், கிளாசிஃபிகேஷனில் வித்தியாசமாக இருக்கிறத வேறுபட்டதை சூஸ் பண்ணி எழுதணும். இங்கே கோடிங் அண்ட் டீகோடிங்கில் என்ன மேம் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோடிங் அண்ட் டீகோடிங்கில் நமக்கு மேலே படித்தோம் இல்லையா, கிளாசிஃபிகேஷன் அனலாகி அதனுடைய காம்பினேஷன்ஸும் வரும், அது இல்லாமல் ஒரு சில காம்பினேஷன்ஸும் வரும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது கோடிங் அண்ட் டீகோடிங் அப்படின்றத நம்ம இன்னைக்கு கிளாஸில் ஃபுல்லாக பார்த்துடலாம். கோடிங் அண்ட் டீகோடிங்கில் டோட்டலாக 6 வித்தியாசமான டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா லெட்டர் கோடிங். இந்த லெட்டர் கோடிங்க்கு நமக்கு ஜென்ரலாக என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஏபிசிடி ஆல்ஃபபெட்ஸ் ப்ளஸ் நம்பரிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது, ட்ரிக்ஸ் இருக்குது. எந்தெந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம்? G7 சமிட் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். T20 கிரிக்கெட் மேட்ச் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோமா? அடுத்து என்னது? ஐக்கு 9. ஓகேவா? 9 தடவை பார்த்ததும் நம்ம ஐ ஜாலின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை அடுத்தது வேற என்னது? ஹெச்சுக்கு 8, ஹைட்டு 8 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரிப்பீட்டடாக அடுத்தடுத்து யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா எம்மு 6 யூஸ் பண்ணுவோம். ஸோ எம்முன்றது நமக்கு ஒரு மிட்ல இருக்கிற டேர்ம். ஸோ எம்மு 13 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஆக்சிஜன் 15. ஓகேவா? ஓ 15. பீக்கு நமக்கு 16. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிலது ஞாபகம் வச்சுக்கிட்டா அதை பேஸ் பண்ணி அதை ரிலேட்டடாக அதுக்கு பக்கத்தில் வர்றப்போ அடுத்தடுத்த நம்பர்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கிளியரா? ஸோ ஸ்ட்ரெயிட் ஆர்டரில் ஞாபகம் இருக்கணும். ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏபிசிடி அப் டு எம் வரைக்கும் எழுதிட்டு அடுத்து என்லேருந்து இப்படி எழுதி ரிவர்ஸ் ஆர்டரில் எது மேட்ச் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ அந்த நம்பரிங் ஆல்ஃபபெட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் லெட்டர் கோடிங்கில். ஓகேவா? நம்பர் 2 நம்பர் அப்படி இல்லை சிம்பிள் கோடிங் அப்படின்னு இருக்கு. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? டைப் 3 சப்ஸ்டியூஷன் கோடிங். சப்ஸ்டியூஷன் கோடிங் அப்படின்னா என்ன வரும்னா இஃப் டாக் கேன் பி கோடட் அஸ் அல்லது இஃப் டாக் இஸ் டேக்கன் அஸ் ஸ்பேரோ, ஸ்பேரோ இஸ் டேக்கன் அஸ் பீஜியன், பீஜியன் இஸ் டேக்கன் அஸ் பீகாக், விச் இஸ் அவர் நேஷனல் பேர்டு அப்படின்னு கேட்கலாம். நம்ம நேஷனல் பேர்டு பீகாக்னு தெரியும். அந்த பீகாக்கை நம்ம என்ன கோட் பண்ணியிருக்கோம், அந்த கொஷினில் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்து எழுதணும். அதுதான் நமக்கு சப்ஸ்டியூஷன் கோடிங்கில் வரும். அடுத்து டெசிஃபரிங் மெசேஜஸ் அப்படின்னா ஒரு கோட் இருக்கும், அந்த கோடை நம்ம டீகோட் பண்ணி அதில் அந்த கோடுக்கு என்ன உண்மையான அர்த்தம் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். அது டைப் 4. டைப் 5 ஜம்பிள்டு கோடிங் ஒன்று இருக்கும். இதுதான் கொஞ்சம் கஷ்டமான கோடிங். அது எப்படி ஹேண்டில் பண்ணலான்றதை நம்ம சமுக்கு வர்றதை பார்ப்போம். அடுத்து மேட்ரிக்ஸ் கோடிங். மேட்ரிக்ஸ் கோடிங் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். மேட்ரிக்ஸ் கோடிங் எப்படி அப்படின்னா நமக்கு மேட்ரிக்ஸ் ஷேப்பில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 0 1 2 இங்கே 1 2ன்னு இருக்கும். இங்கே ஒரு லெட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு இங்கே எஸ் இருக்குன்னா எஸ்ஸோட வேல்யூ என்னது 1 1 அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். அதுதான் மேட்ரிக்ஸ் கோடிங். ஸோ ஒவ்வொரு கோடிங்கையும் நம்ம டீட்டெயிலாக ஒரு டைப்குள்ளே போகிறப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க, லெட்டர் கோடிங். லெட்டர் கோடிங் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் அ சர்டைன் கோட் டீச்சர் இஸ் ரிட்டன் அஸ் VGCEJGT, how is children is written as. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் டீச்சர் VGCEJGT என எழுதப்பட்டுள்ளது எனில் சில்ட்ரன் என்பதை எவ்வாறு குறியிடலாம் இல்லை எவ்வாறு எழுதலாம். இந்த மாதிரி தான் நமக்கு இங்கிலீஷ் கொஷின் தமிழ் கொஷின் இருக்க போகுது. இன் அ சர்டைன் கோட் அப்படின்னு, அப்படி இல்லைன்னா டீச்சர் இஸ் ரிட்டன் அஸ், சில்ட்ரன் இஸ் ரிட்டன் அஸ்,
இல்லை சில்ட்ரன் இஸ் கோடட் அஸ், டீச்சர் இஸ் கோடட் அஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு வேர்ட்ஸ் பார்த்துட்டாலே நமக்கு அது என்ன டாபிக் கீழே வரும் அப்படின்னா கோடிங் அண்ட் டீகோடிங் டாபிக் கீழே வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைப் 1 லெட்டர் கோடிங் தான். இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொன்னோம், ஏபிசிடி எழுதி வச்சுக்கணும், அதில் நம்பர் எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ஸோ அந்த மெத்தட் தான் ஃபுல்லாகவே நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, டீச்சர். டீச்சர் இதை எப்படி எழுதுனதா சொல்லியிருக்காங்க, VGCEJGT, ரைட்டா. டீக்கு அப்புறம் என்னது UV, அப்போ +2. ஈக்கு அப்புறமா FG, இங்கேயும் +2. ஏக்கு அப்புறமா BC +2. சிக்கு அப்புறமா DE +2. ஹெச்சுக்கு அப்புறமா IJ +2. ஈக்கு அப்புறமா FG +2. ஆருக்கு அப்புறமா ST +2. எல்லாமே +2. அப்போ சில்ட்ரன்லையும் எல்லாமே +2 பண்ணணும். சில்ட்ரன்ல CDக்கு அப்புறமா ஈயா, எனக்கு 4 ஆப்ஷன்லேயே இருக்கு. அடுத்து ஹெச்சுக்கு அப்புறமா IJ. ஸோ ஜேன்றதும் எனக்கு எல்லா ஆப்ஷன்லையும் இருக்கும். ஸோ வித்தியாசமா நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்றதுக்கு லாஸ்ட்ல இருந்து போகலாம். லாஸ்ட்ல இருந்து போனா என்ன வரும், எண்ணுக்கு அப்புறமா OP. ஸோ P இருக்கிற ஆப்ஷன் 2 ஆப்ஷன். இந்த 2 ஆப்ஷன்ல நம்ம எதை வச்சு வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா லாஸ்ட் 2 லெட்டர். அப்போ எண்ணுக்கு அப்புறமா E இருக்கு, FG இல்லையா. G எந்த ஆப்ஷன்ல இருக்கு, இந்த ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ நம்மளுடைய கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் B. எல்லாத்துக்குமே நீங்க கோடு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆப்ஷன்ல இருந்து எலிமினேட் பண்ணிடலாம். பட் இங்க இருந்து இங்க நீங்க டிரான்ஸ்லேட் பண்றப்போ எல்லா லெட்டர்ஸ்க்கும் கோடு செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு சில இதுல +2க்கு பதிலாக +1 சென்டர் லெட்டர்ல மட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு 2 லெட்டர் மட்டும் +2ன்னு செக் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லா போட முடியாது, ரைட்டா. ஸோ அடுத்தது பாருங்க, ரோஸ்ட் இஸ் ரிட்டன் அஸ் PQYUR. ஹவ் இஸ் ஸ்லோபி இஸ் ரிட்டன் அஸ். ரோஸ்ட் என்ன சொல்றாங்க, PQYUR. ஸோ RP. இங்க என்னது RP அப்படின்றது என்ன வரும், PQR. ஓகேவா. அப்போ -2 நடந்திருக்கு. இங்க இருந்து என்ன நடந்திருக்கு, -2 நடந்திருக்கு. அடுத்து இங்க O, இங்க Q, OPQ இல்லையா. அப்போ இங்க என்ன நடந்திருக்கு, +2 நடந்திருக்கு. அடுத்தது பாருங்க A இருக்கு, ஏவா Yன்னு போட்டிருக்காங்க. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு, -2 நடந்திருக்கா. எஸ்க்கு அப்புறமா U, STU, அப்போ +2. டீக்கு அப்புறமா ஆர்ன்னு இருக்கு, RST தான். அப்போ இங்க என்ன நடந்திருக்கு, -2 நடந்திருக்கு. அப்போ +2 -2 மாறி மாறி நடந்திருக்கு இல்லையா. இப்போ ஸ்லோபியில ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கணும், +2ல இருந்து ஆரம்பிக்கணும். எஸ்ல +2னா TU இல்லையா. ஸோ யூல நமக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க, இல்ல. ஏன்னா நம்ம +2 பண்ணக்கூடாது, இங்க -2 பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா. ஸோ RST, ஓகே, QRS தான் வரும். அப்போ Q தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். மைனஸ்னா Q, -2க்கு Q. அடுத்து L +2 பண்ணணும், ஏன்னா இங்க -2 பண்ணணும், இங்க +2 பண்ணணும். Lக்கு அப்புறமா MN, QN, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கா. ஸோ ஆப்ஷன் A, ரைட். அடுத்தது பாருங்க, in a certain code breakthrough is written as, how is distribution அப்படின்ற மாதிரி இருக்கு. மேம் இதுக்கு தமிழ் கொஸ்டின் வேணும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த கொஸ்டின்ல டீச்சருக்கு பதிலாக என்ன பண்ண போறீங்க, பிரேக் த்ரூ போட போறீங்க. VGCEJGTக்கு பதிலாக இந்த கோடு எழுத போறீங்க. அடுத்து இங்கே என்னது, எனில் சில்ட்ரனுக்கு பதிலாக என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எழுத போறீங்க, அவ்வளோதான். சரியா. ஸோ இந்த டைப்புக்கு நமக்கு கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் தமிழில் பார்த்தாலும் இங்கிலீஷில் பார்த்தாலும் உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சிடும். அடுத்தது பாருங்க, இங்க என்ன வந்து பிரேக் த்ரூக்கு எனக்கு EAOUன்னு எழுதியிருக்காங்க. இதுல என்ன நமக்கு காம்பினேஷன் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாமா. இதுல நமக்கு BRன்னு இருக்கு, இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, BRன்னு இருக்கு. அப்போ இங்க இருக்க எல்லா லெட்டர்ஸும் அங்க இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாமா. இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, GHன்னு இருக்கு. இங்க எனக்கு என்ன இருக்கு, GHன்னு இருக்கு. கரெக்டா. ஸோ BRGH. அடுத்து இங்க என்ன இருக்கு, EAன்னு இருக்கு, இங்கேயும் EAன்னு இருக்கு. அப்போ இங்க இருக்கிறத எனக்கு 2 பிரிச்சு அங்க எப்படியோ எனக்கு ஆல்டர் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்றது புரிஞ்சிருச்சா. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம எல்லாத்தையும் 2 பிரிச்சு நேமிங் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம், இப்போ பிரேக் த்ரூன்னு இருக்கு, 2 2வா பிரிப்போமா, செட்டா. ஸோ 1 2 3 4 5 6 செட் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் BR EA செட் தான் இங்க ஃபர்ஸ்ட் இருக்கா. அப்போ இந்த செகண்ட் செட்டை தான் இங்க பொசிஷன் பண்ணியிருக்காங்க, செகண்ட். அடுத்து OU இங்க 5th செட்டா இருக்கு. ஸோ இது 5th. அடுத்து என்னது, இங்க HR இங்க என்ன எங்க இருக்கு, 4th செட்.
அடுத்து பிஆர், பிஆர் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் செட். அடுத்து ஜிஹெச், ஜிஹெச் எங்க இருக்குன்னு பாருங்க, சிக்ஸ்த் செட். அடுத்து கேடி, கேடி எங்க இருக்கு? தேர்ட் செட்டு. ஸோ இதை மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டா பிரிக்கணும். பிரிச்சுட்டு இந்த பொசிஷன் எப்படி இங்கேருந்து இப்படி மாற்றிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம மாற்றணும். இப்போ நமக்கு என்ன வேர்ட் இருக்கு? டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பிரிக்கலாம்? டிஐ எஸ்டி ஆர்ஐ அப்படின்னு பிரிக்கணும். டிஐ எஸ்டி ஆர்ஐ பியூ டிஐஓஎன். ஸோ இங்கே எனக்கு எத்தனை செட்டு? 1 2 3 4 5 6 செட்டு வந்துருச்சு. இப்போ நான் அதே பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதுறோம். இஏ, இஏன்றது எனக்கு செகண்ட்ல இருந்ததா, அப்போ இங்கே எஸ்டி, எஸ்டி எனக்கு 2 ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, அடுத்து எனக்கு என்ன இருக்கு? 5th பொசிஷன்ல இருந்தது தான் எழுதியிருக்காங்க. ஸோ 5th பொசிஷன்ல டிஐ, டிஐ எங்க இருக்கு? அதுவும் 2 இதுல இருக்கு. அடுத்து பியூ, அதுவும் 2 இதுல இருக்கு. அப்போ எனக்கு இந்த 4th பொசிஷன் தான் எனக்கு என்னது? எனக்கு எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண கொடுக்க போகுது, ஆப்ஷன் எலிமினேட் பண்ண ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ 4th பிளேஸ்ல என்ன வரணும்? 2 5 4 1ன்னு வரணும். 1ல என்ன இருக்கு? டிஐ இருக்கு. டிஐ இந்த ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா என்ன பண்ணியிருக்கோன்னு? கொடுத்துருக்கிறத ரெண்டு ரெண்டா செட் செட்டா பிரிச்சிருக்கோம். பிரிச்சுட்டு இந்த பொசிஷனை இங்க எப்படி எழுதியிருக்காங்கன்றதை எழுதுறோம். எழுதிட்டு அதே மாதிரி நமக்கு கொஸ்டின்ல கேட்ட இந்த டிஸ்ட்ரிபியூஷனையும் 2 2வா பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு இந்த பொசிஷன், அதாவது இந்த பொசிஷன் இருக்குல்ல, அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணி மாற்றி எழுதுறோம். கிளியரா? புரியுது இல்லையா? ஸோ இந்த மெத்தட் நம்ம அன்லாகி கிளாசிஃபிகேஷன்ல பார்த்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி கோடிங்க. ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும். கிளியர்? அடுத்தது போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த சர்டைன் கோட் பீட் இஸ் ரிட்டன் அஸ் YVZZ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப யோசிக்க வேணாம், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பீட், பிக்கு ஒய், பிக்கு ஒய்னா என்ன அர்த்தம்? ஏக்கு இசட், ஆப்போசிட் வேர்ட்ஸ் எழுதியிருக்காங்கன்னு புரியுதா? எப்படின்னு பாருங்களேன். ABCD EF GH IJ KL M N O P Q R S T U V W X Y Z. ஸோ பிக்கு ஒய். அடுத்து ஈக்கு என்ன எழுதியிருக்காங்க? வி அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஈக்கு வி. அடுத்து ஏக்கு என்ன எழுதியிருக்காங்க? இசட். ஸோ ஏக்கு இசட். அடுத்து டீக்கு என்ன எழுதியிருக்காங்க? ஜி, ஜிடி. ரைட்டா? இப்போ மைல்டுக்கு நம்ம அதை மாதிரி ஆப்போசிட் எழுதணும். மைல்டு எம்முக்கு என்னது? ரிவர்ஸ் லெட்டர் என். ஐக்கு என்னது? ஆர். எல்லுக்கு என்னது? ஓ. அடுத்து டிக்கு என்னது? டபிள்யூ. ஸோ NROW எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சி. ரைட்? அடுத்தது பாருங்க. இந்த சர்டைன் கோட் பாம்பே இஸ் ரிட்டன் அஸ் MY தென் தமிழ்நாடு இஸ் ரிட்டன் அஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்க என்னது? பாம்பே. இங்க 3 3 6 லெட்டர் இருக்கு. இங்கே அதே மாதிரி 6 லெட்டர் தான். பட் இந்த 2 இதை மட்டும் எனக்கு ரிப்பீட்டடா பண்ணியிருக்காங்க, MY அப்படின்ட்டு. அந்த MY வெளியில இருந்து வந்துச்சான்னு யோசிச்சா இல்லை. இங்க பாருங்க, இது M, இது Y இல்லையா? அப்போ இது என்னது? இது 3rd லெட்டர், இது 6th லெட்டர். அப்போ இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல அவங்க ஒரு லெட்டர் சூஸ் பண்ணி அதை ரிப்பீட்டடா எழுதியிருக்காங்க. அதுதான் ஒரு கோடா யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த கோடெல்லாம் சொல்றோம் இல்லையா? இந்த கோடெல்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்க? ஆர்மியில யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஒரு கோடிங் லாங்குவேஜ்ல இம்போர்ட் பண்ணுவோம் இல்லையா? அதுல இப்போ ஃபேமஸா போயிட்டு இருக்கு இல்லையா? AI, மிஷின் லேர்னிங், அங்க எல்லாமே இந்த கோட் லாங்குவேஜஸ் தேவைப்படும். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரோக்ராமிங் பண்றோம் அப்படின்னா அங்க கோட் லாங்குவேஜஸ் தேவைப்படும். ஸோ நிறைய பேர் படத்துல கூட பார்த்துருப்பீங்க. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் படத்துலலாம் பார்க்குறீங்க அப்படின்னா அங்க கோட் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே தான் நம்ம இந்த கோட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். மிலிட்ரிஸ், ஸ்பைஸ், ஸோ அவங்க எல்லாமே இந்த கோட் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த காலத்தில் விஜயகாந்த் படத்துலேயே நிறைய பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ஸ்பை லாங்குவேஜஸ் அதுதான். துப்பாக்கி படத்தில், ஏன் விஜயகாந்த் படத்தில் போகணும், விஜய் படத்தில் கூட இப்போ இருக்கும். துப்பாக்கி படத்தில் வந்து நம்ம டாட் வச்சுருப்பாங்க, பின் பண்ணியிருப்பாங்க எந்தெந்த ஏரியான்னு சொல்லிட்டு. அந்த ஏரியாவை அந்த டாட் எல்லாம் கனெக்ட் பண்ணால் ஒரு ஃபிகர் மாதிரி ஏதோ ஒன்று வரும். ஸோ அதை என்ன சொல்லுவோம்னா ஃபிகர் கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து இங்க பாருங்க, தமிழ்நாடு இஸ் ரிட்டன் அஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க தமிழ்நாடு மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல ஒரு லெட்டர் சூஸ் பண்ணலாமா? ஸோ MNU. ஸோ இதை தான் இப்போ நம்ம ரிப்பீட்டடா எழுத போறோம். ஏன்னா இது
தேர்ட் பொசிஷன், சிக்ஸ்த் பொசிஷன், நைன்த் பொசிஷன். ஸோ MNU MNU இங்கே எனக்கு டோட்டலாக எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அத்தனை லெட்டர்ஸ்க்கு ரிப்பீட்டடாக எழுதணும். டோட்டலாக 9 லெட்டர்ஸ் இருக்கா? ஸோ 9 லெட்டர்ஸ்க்கு MNU 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 அப்படின்னு ரிப்பீட்டடாக எழுதணும். 6 லெட்டர்ஸ் இருந்தால் நமக்கு MNU MNUன்னு இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கோட் inactive is written as விக்ட் காணி. ஹவ் இஸ் கம்ப்யூட்டர்? நான் ஏன் இதை ரீடே பண்ண முடியலனாலும் ரீட் பண்ணுறேன்னா உங்களுக்கு இங்கே இருக்க வேர்ட்ஸ் லெட்டர்ஸ்லாம் அங்கே இருக்கா அதுக்குள்ளேயே யூஸ் பண்ணியிருக்காங்களான்றதை செக் பண்ணிக்கிறதுக்கு தான். ஸோ நான் அதனால தான் கொஷினை ரீட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இருக்கிற லெட்டர்ஸ் தான் அங்கே இருக்குது. ஏன்னா டிவ் அப்படின்னு இருக்கிறதா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? VIT அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இந்த CANI அதை தான் இங்கே CANI அப்படின்னு போட்டிருக்காங்க. லாஸ்ட்டில் இருக்கிற ஈயை அப்படியே ஈயா போட்டிருக்காங்க. ரைட்டு தானே? ஸோ இப்போ என்ன பண்ணும்? லாஸ்ட்டில் இருக்கிற ஈயை அப்படியே தான் போட்டிருக்காங்க. இந்த ஈக்கு முன்னாடி இருக்கிற டிவ்வை மாற்றி எழுதியிருக்காங்க. TIVயை VITன்னு எழுதியிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? கம்ப்யூட்டரில் லாஸ்ட் இருக்கிற R அப்படியே தான் வரணும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும். லாஸ்ட்டில் R அப்படியே தான் வரும். அடுத்து என்ன இருக்குது நமக்கு? லாஸ்ட் 3 லெட்டர் மட்டும் எழுதியிருக்காங்களா? TIV தானே? அப்போ ஆருக்கு அப்புறமா என்ன இருக்கு? UTEன்னு இருக்கு. இந்த UTEயை தான் என்ன பண்றாங்கன்னா மாத்தி எழுதுறாங்க. UTE அதை எப்படி எழுதலாம்? நம்ம இங்க VIT அப்படின்னு மாத்தி எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ இங்க ETU அப்படின்னு எழுதிக்கலாமா? ETUR எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ETURன்னு வராது. இங்க R வந்து இங்க லாஸ்ட்ல வரும் இல்லையா? அதுக்கப்புறமா எனக்கு என்ன இருக்கு? UTEக்கு அப்புறம் காம்ப் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே என்னது? INACன்னு இருந்தது. இது என்னது? CANI அப்படின்னு எழுதியிருக்காங்க. CANIன்னு. அப்போ இங்கே காம்ப்ன்றதை எப்படி எழுதணும்? PMOC. ஸோ PMOC. ஸோ இங்கே எந்த ஆப்ஷனில் நமக்கு இருக்கு? ETU PMOCR. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சாலே நமக்கு முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ நான் கவனிக்கல. இங்கே லாஸ்ட் RRன்னு போட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சாலே நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, கிளியர்? ஸோ ஃபுல்லாக கோட் பண்ணுன்றத நமக்கு அவசியம் இருந்திருக்காது. அடுத்த ஆப்ஷன், அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் கோல்ட் இஸ் கோடட் அஸ் ஹோம், கம் இஸ் கோடட் அஸ் டன், கார்ட் இஸ் கோடட் அஸ் டோஸ், தென் ஹவு வுட் யூ கோட் சன்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இங்கே என்னது? நமக்கு எக்ஸாம்பிளுக்கு 3 கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? கோல்டு ஹோம், GHO அப்படியே தான் இருக்கு இல்லையா? Lக்கு அப்புறமா M, Dக்கு அப்புறமா E. அப்போ என்ன நடந்திருக்குன்னா இங்க +1 நடந்திருக்கு. ஆனா ஓல மட்டும் +1 நடக்கல. ஏன்? 2 ரீசன் இருக்கலாம். ஒன்று செகண்ட் பொசிஷன்ல இருக்க எல்லாமே எனக்கு அப்படியே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓ எதுல வரும்? வவல்ஸ்ல வருமா? ஸோ வவல்ஸை +1 பண்ணாம அப்படியே எழுதியிருக்கலாம். ஸோ அது என்னன்றத அடுத்து டீகோட் பண்றப்ப தெரிஞ்சிடும். கம் என்னது? Cக்கு அப்புறமா D. ஓ என்னது? எனக்கு வவல்ஸ். அப்படி இல்லைன்னா செகண்ட் பொசிஷன்னால நான் அப்படி எழுதணும். ஸோ ஓ. எம்க்கு அப்புறம் +1னா N. ஈக்கு அப்புறம் அடுத்ததுன்னா Fன்னு எழுதியிருக்கணும். ஆனால் அவங்க E அப்படியே போட்டிருக்காங்க. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? வவல்ஸ் அப்படியே எழுதியிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா? ஓகேவா? இப்போ நமக்கு எதோட கோடு கேட்குறாங்க? சன்ஸ் உடைய கோடு. எஸ்க்கு அப்புறமா T, Nக்கு அப்புறமா O, எஸ்க்கு அப்புறமா T. இங்க ஓன்னு இருக்கதை நம்ம அப்படியே ஓ தான் போடுவோம், ஏன்னா அது வவல். ஸோ TOOT, டூட். அதான் நம்மளுடைய ஆன்சர். கிளியரா? ஸோ நம்ம கிளாசிஃபிகேஷன் அனலாகிலாம் நம்ம ஃபெமிலியர் ஆயிட்டோம் அப்படின்னா இந்த லெட்டர் கோடிங்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட்? ஸோ அடுத்தது பாருங்க. இன் அ சர்டைன் கோட் லாங்குவேஜ், letters of English alphabets are arranged in such a manner that all the vowels are put in the end and the remaining letters are arranged from the first letter onwards. ஸோ இப்போ நான் இங்கிலீஷ் கொஸ்டின் வாசிச்சுட்டு இருக்க கேப்ல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னா தமிழ் கொஸ்டினை வாசிச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இதான் அதனுடைய தமிழ் கொஸ்டின். சரிங்களா? அடுத்தது பாருங்க. The rearranged alphabets are used to denote the position occupied by the letters in the original alphabet. What is the code of meta? ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஸ்டின் புரியுதா? என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸும் வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ABCD நம்ம நார்மலாக எழுதுற மாதிரி எழுதாம வவல்ஸை கடைசியில் எழுதிட்டு மிச்சருக்கு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எழுதிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுதினதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா ஒரிஜினல் ஒரு ஆல்பபெட் இருக்கும் இல்லையா, அதை எழுதிட்டு அதனுடைய கோட் வேல்யூவா 1 2 3ன்னு யூஸ் பண்ணாம நம்ம இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி எனக்கு மெட்டான்ற வேர்டுக்கு ஒரு
கோடு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. புரியுது இல்லையா? ஸோ இதை இப்போ எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடலாமா? ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஏபிசிடி எழுதுவோம். ஒரிஜினல் ஏபிசிடி ABCDEFG HIJKLMNOPQRSTUVWXYZ. இப்போ எனக்கு AEIOU 5 letters vowel letters இருக்கா? அப்போ இங்க இருந்து AEIOU. ஸோ இங்க இருந்து வராது, வீல இருந்து எழுதுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ வீல இருந்து எழுதுனா என்ன வரும்? AEIOU இந்த இடத்துல வந்துடும். ஸோ இதான் AEIOU. ரிமைனிங் எல்லாத்தையும் இங்க எழுதணும். BCDE வந்து vowel, ஸோ FGHI vowel, ஸோ JKLMNO vowel, ஸோ PQRSTU vowel, VWXYZ. ஸோ இதான் நமக்கு கோடு. இப்போ நம்ம கோடு 1 2 3 யூஸ் பண்றதுக்கு பதிலாக இதுதான் நமக்கு கோடா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, rearranged alphabets are used to denote the position occupied by the letters in the original alphabet. ஓகேவா? கிளியரா? ஸோ அப்போ இப்போ நமக்கு மெட்டாக்கு எப்படி கோட் பண்ணுவோன்னு கேட்குறாங்க. மெட்டா M உடைய கோடு என்னது? Q. E உடைய கோடு என்னது? G. அடுத்து T உடைய கோடு. T எங்க இருக்கு? இங்க இருக்கு. T உடைய கோடு Y. A உடைய கோடு என்னது? B. So Q G Y B. ஆப்ஷன் C. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, இங்க இருக்கிறதுக்கு கோட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ மெட்டா இங்க M இருக்கு, ஸோ J அப்படின்னு கோட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒரிஜினலாக இருக்க ஆல்ஃபபெட்ஸ்க்கு இப்போ நம்ம கோடிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கோடில் இருந்தால் எடுத்து எழுதணும், மாற்றி எழுதிடக்கூடாது. ஏன்னா எல்லாத்துலேயுமே நமக்கு ஏபிசிடி தான் இருக்கும். ஸோ கன்ஃபியூஷனில் மாற்றி எழுதிடுவோம். சரிங்களா? ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்கலாம். சில சமயங்களில் எந்த மாதிரி கேட்பாங்கன்னா, இப்போ ஏபிசிடிக்கு நம்ம 1 2 3ன்னு கோட் பண்ணுறோம் இல்லையா, அப்படி 1 2 3ன்னு இல்லாமல் எனக்கு ஒற்றைப்படை எண்ணில் கோட் பண்ண சொல்லுவாங்க. 1 3 5 7 அப்படின்னு ஆட் நம்பர்ஸில் கோட் பண்ணிட்டு எனக்கு அதனுடைய பொசிஷன் வேல்யூ சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரியா? ஸோ நம்ம எப்பயும் போல யூஸ்வலாக 1 2 3லேருந்து 26 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதி மட்டுமே கோடிங்கில் கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க, மினரல் இஸ் கோடட் as QRSTUVW, சவுண்ட் இஸ் கோடட் as ABCSD, தென் how would you code reader அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இது பார்த்தாலே ஏதாவது ஒன்று புரியுதா? இங்கே பாருங்க, QRSTUVW. ஸோ அடுத்தடுத்தது அப்படியே கொடுத்துருக்காங்க. இங்கே எம்முக்கு நமக்கு என்ன வேல்யூ வரும்? 13. ஏன்னா மிட்டு. ஸோ Qக்கு Pக்கு நம்ம 16ன்னு சொன்னோம். ஸோ Q 17. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் +4 அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்த லெட்டர் நம்பரிங் பண்ணி யோசிச்சு பாருங்களேன். I 9, இங்கே ஆறுன்றது என்னது? எனக்கு 18 அப்படின்னு வரும். இப்போ கரெக்டா? ஸோ அப்போ இங்கே நமக்கு அந்த +4 அந்த +5 அந்த கான்ஸ்டன்ட் இது வந்து நமக்கு பண்ணல அப்படின்ற மாதிரி ஐடியா கிடைக்குமா? அடுத்தது பாருங்க, சவுண்ட் இஸ் கோடட் as எஸ்ல இருந்து ஏக்கு வந்திருக்காங்க. ஸோ எஸ்ஸோட வேல்யூ நமக்கு என்னது? எஸ்ஸோட வேல்யூ நமக்கு 19 அப்படின்னு இருக்கும். அதுலேருந்து ஏக்கு வந்திருக்காங்கன்னா -17 பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அந்த லெவலுக்கு நமக்கு கான்ஸ்டண்ட்டாக அவ்வளோ வேல்யூஸ் பேக்லலாம் வரமாட்டாங்க. கிளியரா? இப்போ எஸ்ஸோடைய ஆப்போசிட் வேல்யூ ரிவர்ஸ் லெட்டர் வேல்யூ எழுதினாலும் நமக்கு ஏ வராது. ஏவோட ரிவர்ஸ் லெட்டர் இசட் தான் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ இந்த ரெண்டுமே பண்ணல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசாமல் நம்ம இங்கே ஆருக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதுவோம். எஸ்ஸுக்கு இங்கே என்ன கோட் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதுவோம். அந்த மாதிரி தான் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ எனக்கு ரீடரில் ஆருக்கு இங்கே என்ன கோட் பண்ணியிருக்காங்க? 5th லெட்டரா? ஸோ 1 2 3 4 5 5th லெட்டர் யூ. ஸோ யூ ஒரு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அடுத்தது பாருங்க, இ என்னது? இங்கே 4th லெட்டர். ஸோ இங்கே 4th லெட்டர் டி. ஸோ இங்கே டி. அடுத்து ஏ இங்கே இருக்குது. ஏ இங்கே என்னது? இங்கே இருக்குது. ஸோ ஏ வி. ஸோ யூடிவி. அப்போ நம்ம கெஸ் பண்ணது கரெக்டு தான். அடுத்தது பாருங்க, டிஇஆர்ன்னு இருக்கு. ஸோ டி இங்கே இருக்கு, டி தான் போட்டிருக்காங்க. ஸோ டிக்கு அப்படியே போட்டுடலாம். ஈக்கு என்னது? இப்போதான் கோட் பார்த்தோம். ஈக்கு என்ன பார்த்தோம்? யூன்னு பார்த்தோமா? இல்லை, ஆருக்கு தான் யூ பார்த்தோம். ஈக்கு டீன்னு பார்த்தோம். திரும்ப ஆருக்கு யூ. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒன்றும் பண்ணல, மினரலுக்கு ஒரு கோட் போட்டிருக்காங்க. மினரல் Q
RSTUVWன்னு. இப்போ எம்னா Q அப்படின்னு இந்த கொடுத்துருக்கிறதுல எனக்கு எம்ன்னு இருந்தா Q அப்படின்னு நான் கோட் பண்ண போறேன். ஆர்ன்னு இருந்தா U அப்படின்னு கோட் பண்ண போறேன். ஸோ இங்க இருக்க கோடிங்க அப்படியே நான் எடுத்து யூஸ் பண்ணிக்க போறேன். எக்ஸ்ட்ரா கோட் பண்ற மாதிரி நமக்கு லெட்டர்ஸ் இருக்காது. இது ஒரு டைப். கிளியரா? ஸோ இந்த டைப்பையும் என்ன பண்ணணும், ஏதாவது இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டு நோட் பண்ணிக்கணும். டிஃப்ரெண்டா இருக்க எல்லாத்தையும் நம்ம இம்பார்ட்டன்ட் போட்டு நோட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இந்த இம்பார்ட்டன்ட் போட்டு நோட் பண்ணதுலாம் என்ன பண்ணும், குட்டியா சின்னதா ஒரு ஃபார்முலா நோட் போட சொன்னோம் இல்லையா? ஸோ அங்க போய் நம்ம எழுதி வச்சுக்கணும் டைப் மாடலோட. ஓகேவா? கிளியரா? அடுத்தது பாருங்க, இந்த சர்டன் கோட் ஸ்டவ் இஸ் ரிட்டன் அஸ் FNBLK. ஓட்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ். ஸோ ஸ்டவ் இஸ் ரிட்டன் அஸ் FNBLK. இங்க S ஓட வேல்யூ என்னது, எனக்கு 19. F ஓட வேல்யூ என்னது 6. அடுத்து T ஓடது 20, N ஓடது 14. இங்க எனக்கு இவ்வளோ டிஃபரன்ஸ்ல கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க, கோட் பண்ண மாட்டாங்க. அப்போ இங்க என்ன பண்ணும், இங்க இருக்கிற லெட்டர்ஸ்க்கு ஈக்கு K, விக்கு L அப்படின்றத பார்த்து இருக்கிற கோடிங்க அப்படியே எடுத்து நம்ம எழுதணும். இப்போ எனக்கு எதுக்கு கோடிங் கேட்டிருக்காங்க, ஓட்ஸுக்கு. வி இருக்கா ஃபர்ஸ்ட், விக்கு என்னது கோடு L, ஓக்கு என்னது கோடு B, Tக்கு என்னது கோடு N, Eக்கு என்னது கோடு K, Sக்கு F. ஸோ LBN தான் இல்லையா, LBNKF. ஸோ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஸோ இதோட நமக்கு லெட்டர் கோடிங் முடியுது. அடுத்து பார்க்க போறது என்னன்னா நம்பர் அப்படி இல்லைன்னா சிம்பிள் கோடிங் அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? இதுல நமக்கு எப்படி இருக்கும்னா ஆல்பபெட் நம்பர் கலந்துருக்கும், இல்லைன்னா ஆல்பபெட் சிம்பிள் கலந்துருக்கும். போன கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்பபெட்னா கோடிங்கும் ஆல்பபெட்லயே இருந்துச்சு. கரெக்டா? நமக்கு கேட்ட கொஸ்டின்லயும் ஆல்பபெட்லயே கேட்டிருந்தாங்க. ரைட்டா? அதை நம்ம என்ன சொன்னோம்னா ஆல்பபெட் கோடிங் அப்படி இல்லைன்னா லெட்டர் கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். இங்க என்னது நம்பர் கோடிங் இல்லைன்னா சிம்பிள் கோடிங். ஏதாவது ஒரு வேர்ட் இருக்கும், அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ல கோட் பண்ணியிருப்போம், அப்படி இல்லைன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் சிம்பிள்ல கோட் பண்ணியிருப்போம். கிளியரா? இதுதான் நம்மளுடைய செகண்ட் டைப். செகண்ட் டைப்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இஃப் மிஷின் இஸ் கோடட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு லென்த்தியா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஹவ் வில் யூ கோட் டேஞ்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எம்மோடைய கோட் வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 13 அப்படின்னு தெரியுமா? ஏவோட கோட் வேல்யூ 1, சியோட கோட் வேல்யூ 3. இப்போ இதுல இருந்து பாருங்க 13ல இருந்து 19 அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, +6 பண்ணியிருக்காங்க. ஏக்கு 1ல இருந்து 7க்கு போட்டிருக்காங்க, அப்போ +6 பண்ணியிருக்காங்க. அடுத்து சிக்கு 3க்கு பதிலாக 9ன்னு போட்டிருக்காங்க, அப்போ 3ல இருந்து +6. அப்போ எல்லா நம்பரையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா +6 அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஹவ் வுட் யூ கோட் டேஞ்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவ் வுட் யூ கோட் டேஞ்சர்? இப்போ டேஞ்சரை நம்ம எப்படி நம்பரிங் பண்ணிட்டு +6 பண்ணணும். ரைட்டா? ஸோ டேஞ்சர் நம்பர் என்னது 4, 1, என்னோட வேல்யூ 14, G7, E என்னது 5, ஆரோட வேல்யூ நமக்கு என்ன வரும், PQR இல்லையா, P16னா R 18. ஸோ இப்போ இதில் எல்லா நம்பர்ஸ்க்கும் +6 பண்ணணும். ரைட்டா? இப்போ 4ல இருந்து +6னா 10, 1ல இருந்து +6னா 7, அடுத்து 14ல இருந்து +6னா 20, 7ல இருந்து +6னா 13, 5ல இருந்து +6னா 11, 18ல இருந்து +6னா என்ன வரும் 24. ஸோ 10, 7, 20, 13, 11, 24 ஆப்ஷன் ஏல இருக்கு. கிளியரா? அடுத்தது பாருங்க, in a certain code red is coded as 6720. how will you code green அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட்டுக்கு நம்ம ஏதாவது நம்பரிங் கொடுக்க முடியுமான்னு பாருங்க. ஆர்க்கு இப்போதான் பார்த்தோம், ஆருடைய கோடு 8, E5, D4. ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்க 6720 இருக்கு. ஸோ இதை ஏதாவது ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ரெட் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா என்ன வரும்னு சொல்லுங்க. 5, 4, 9, 18 + 9, 27 வரும். ஸோ அப்படி யோசிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது 2 டிஜிட்டா ஆட் பண்ணியிருக்காங்களா, இல்லை எதையாவது மல்டிப்ளை பண்ணா நமக்கு வருதா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாமா. ஸோ எப்படிலாம் வரும், வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்ணி பாருங்க என்ன வருதுன்ட்டு. இல்லைன்னா எப்படி யோசிக்கலாம், இங்க பாருங்க 4க்கு அடுத்து நமக்கு என்ன வரும், +2 பண்ணா 6ன்னு வரும். 5க்கு அப்புறம் +2 பண்ணா
7ன்னு வரும். 18 + 2 பண்ணா 20ன்னு வரும். அப்போ இதே நம்பரை என்ன பண்ணியிருக்காங்க, +2 பண்ணியிருக்காங்க. +2 பண்ணா 27 6ன்னு வரும். ஸோ 27 6 பொசிஷன் மாத்தி எழுதியிருக்காங்க. +2 பண்ணியிருக்காங்க, ஆட் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறமா பொசிஷனை மாத்திருக்காங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறமா. ரைட்டா? பொசிஷன் எப்படி மாத்திருக்காங்க, இங்க தேர்ட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்க. ஸோ தேர்ட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்க. இது இங்க தேர்ட் இருக்கு, அதை இங்க ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்க. அப்புறம் இங்க செகண்ட்ல இருக்கிறத செகண்ட்ல அப்படி எழுதியிருக்காங்க. அடுத்து இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத லாஸ்ட்ல 20 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ரைட்டா? இப்போ கிரீன் அதே மாதிரி எப்படி எழுதலாம், கிரீனை ஃபர்ஸ்ட் நம்பரிங் பண்ணுவோமா, ஜிக்கு 7, ஆருக்கு 18, ஈக்கு 5, இங்கேயும் ஈக்கு 5, என்னுக்கு L 12, M 13, N 14. அப்போ இப்போ இது எல்லாத்துலயும் +2 பண்ணா என்ன வரும், 7 + 2 9, 18 + 2 20, 5 + 2 7, இங்கேயும் 5 + 2 7, 14 + 2 16. இப்போ இதை என்ன பண்ணணும், நம்ம ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதுனா என்ன வரும், இதுதான் நம்மளுடைய ஆர்டர். இங்க எனக்கு 3 லெட்டர் தான் இருந்தது. ஸோ அந்த 3 இதுக்குள்ள நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோமா. இங்க எனக்கு 6 லெட்டர் இருக்கு. ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம், எனக்கு இதுல எல்லா நம்பர்ஸுமே வர்ற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. 16 7 7 29. இங்க 16 7 7 29 இல்லாம எக்ஸ்ட்ராவா எனக்கு ஒரு 1 இருக்கு இல்லையா. இங்க பாருங்க, 16 7 7 29 எக்ஸ்ட்ராவா ஒரு 1 இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது, எனக்கு எல்லாமே இருக்கிறது இந்த ஒரு ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன் நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன் எலிமினேஷனுக்கு போயிட்டோம், ஏன்னா அங்க எனக்கு 5 லெட்டர் இருக்கு. அந்த 5 லெட்டரை பொசிஷன் மாத்தி எனக்கு எப்படி எழுதணும்ன்றத எனக்கு இங்க இவங்க சொல்லல இல்லையா. ஸோ அதனால நம்ம ஆப்ஷனை வச்சு கொஸ்டினை எப்படி கரெக்டான ஆன்சர்னு சூஸ் பண்ற மாதிரி நம்ம ரிவர்ஸ் ஆர்டர்ல போயிட்டோம். கிளியர்? அடுத்தது பாருங்க, in a certain code rain is written as $8 %6, more is written as 7 #* then remain எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு சிம்பிள் வர்ற சம்லலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே தான் எடுத்துப்போம். ஆருக்கு 8, ஏக்கு இந்த சிம்பிள், அதை மாதிரி ஐக்கு % சிம்பிள், எண்ணுக்கு 6 சிம்பிள் அப்படின்னு நம்ம நேரா ஈக்குவேட் பண்ணி அந்த கோடை அப்படியே யூஸ் பண்ணி தான் எழுதிப்போம். கிளியரா? ஸோ ரிமைனுக்கு இப்போ எப்படி கோட் பண்ணுவோன்னு கேட்குறாங்க. ஆர் எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஆருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 8ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ ஆருக்கு 8. அடுத்து ஈக்கு இங்க என்ன கோட் பண்ணியிருக்காங்க, அட் இல்லையா. ஸோ 8 அட் எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பில இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். மேம் ஏன் மேம் ஒரு சில இதில் 2 ஆப்ஷன் இருக்கு, ஒரு சில இதில் 3 ஆப்ஷன் இருக்கு, 4 ஆப்ஷன் வேணும் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளேயே மாற்றி தான் இருக்கும். சரியா? ஸோ இங்கே டேட்டா மிஸ் ஆகுது, இருக்கிறதுல நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ 8 அட். அடுத்து எம் என்னது, எம்ல எம் இங்கே நம்ம 7 அப்படின்னு கோட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஏவை எப்படி கோட் பண்ணலாம், ஏவை இங்கே என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்க, ஏவை டாலர் அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏ அட் $7, ஏ அட் $7. அடுத்து ஐஎன்னு இருக்கு, இங்கே ஐஎன் இன் எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, %6. ஸோ %6. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? அடுத்தது பாருங்க, if each of the letters in English alphabet is assigned odd numerical value begin with a = 1, b = 3 up to etc, what will be the total value of the letters of the word Indian. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஏக்கு நம்ம 1 2 3 மட்டும் கோட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்காது. சில சமயங்கள்ல ஆட் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி கோடிங்ஸ் இருக்கும், இல்ல ஈவன் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி கோடிங்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆட் நம்பர் ஒற்றைப்படை எண்ணை வச்சு கோட் பண்ணிட்டு எனக்கு இந்தியனுடைய மொத்த வேல்யூ கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஏபிசிடிக்கு புதுசாக ஒரு வேல்யூஸ் எழுதணும். எழுதலாமா? ஸோ ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். இங்கே ஏவோட வேல்யூ நமக்கு 1ல இருந்து எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 1 3 5 7 9 11 13 15 17 19 21 23 25 27 29 31 33 35 37 39 41 43 45
47, 49, 51. ரைட்டா? இப்போ எனக்கு இந்தியன் அப்படின்றதுக்கு வேல்யூ வேணும். ஐயோட வேல்யூ என்னது? இங்க 17 பிளஸ் என்னோட வேல்யூ என்னது? 27. டியோட வேல்யூ 7, ஐயோட வேல்யூ 17, ஏவோட வேல்யூ 1, என்னோட வேல்யூ 27. ரெண்டு 27, ரெண்டு 17 இருக்கு. ஒரு 8, அதாவது 7 plus 1 8. ஓகேவா? ஸோ 27, 27, 17, 17, 8. ஸோ 4 7s are 28. ஸோ இங்கே 28 plus 8, 36ன்னு வரும். ஸோ 3, 4, 7, 8, 9. 96 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி. ஸோ நமக்கு கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கோடிங்ஸையும் மாற்றிட்டு அதுலேருந்து ஒரு சில சமயம் ஆன்சர் பண்ணுற மாதிரி நமக்கு கொஷின்ஸ் வரும். ரைட்? அடுத்தது பார்க்கலாமா? ஸோ இங்கே கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரேம் பண்ணது தான். ஸோ ஒரு சில ஆப்ஷன்ஸ் மிஸ் ஆகலாம். ரைட்? அடுத்தது பார்க்கலாம். இஃப் ஆக்னே இஸ் கோடட் அஸ் 3, 7, 29, 11 தென் ஹவ் வில் யூ கோல்டு பாயில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்னே இதை தான் எப்படி பண்ணியிருக்காங்க? ஏவை 3 அப்படின்னு பண்ணியிருக்காங்க, சியை 7, என் 29, இ என்னது 11 அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே எல்லாமே நமக்கு என்னவா இருக்கு? ஆட் நம்பர்ஸாக இருக்கா? ஸோ ஏக்கு 3 அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே ஏபிசிடி கோடிங் எப்படி பண்ணியிருக்காங்க? ஏபிசிடிஇஎஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே என்னது? ஏக்கு 3, ஸோ பிக்கு அடுத்து 5, 7, 9, 11, 13 இந்த மாதிரி தான் கோடிங் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் இங்கே ஏக்கு 3 வருதா, சிக்கு 7 வருதா, எஃப்க்கு இக்கு 11 வருது. ரைட்டா? அதுதான் ஆக்னேக்கு 3, 7, 29, 11 இருக்கு. இப்போ பாயிலுக்கு எப்படி கோட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாயில் பிக்கு என்னது? 5. ஸோ 5 எல்லா ஆப்ஷன்லையுமே இருக்கு. அடுத்து என்னது? எனக்கு ஓஐஎல்ல ஏதாவது ஒன்றுத்துக்கு தெரியணும். ஸோ ஜிஹெச்ஐனா இங்கே என்ன வரும்? 15, 17, 19. ஐக்கு 19. ஸோ ஐக்கு 19னா இங்கே இருக்க தேர்ட் லெட்டர் 19 அப்படின்னு வரணும். அதுவும் எனக்கு என்னது? எல்லா ஆப்ஷன்லையும் அப்படியே தான் இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் தான் டிசைடிங் ஃபேக்டர். அப்படி இல்லைன்னா செகண்ட் இது ஓ, அப்படி இல்லைன்னா எல் தான் நமக்கு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கு. ஓகே, ஐக்கு அப்புறம் ஜேகேஎல் எம்என்ஓன்னு வச்சுக்கலாமா? இங்கே என்னது? 21, 23, 25. எல் எனக்கு 25, அது இந்த ஆப்ஷனில் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி. ரைட்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்ன சர்டைன் கோட் இஃப் ரீசன் இஸ் கோடட் அஸ் 5, பிலீவ்ட் இஸ் கோடட் அஸ் 7, தென் ஹவ் வில் யூ கோட் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீசன் 5 அப்படின்னு எப்படி கோட் பண்ணுவாங்க? இங்கே ரீசனில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 minus 1, 5. இங்கே பிலீவ்டில் 3, 6, 7, 8. 8 minus 1, 7 அப்படின்னு இருக்கு. அப்போ கவர்மெண்ட்டுக்கு அது மாதிரி எத்தனை இருக்கு? 3, 6, 9, 10 இருக்கு. அப்போ 10 minus 1 டோட்டலாக என்னுடைய ஆன்சர் 9. ஸோ ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்தது பாருங்க. இஃப் மொபிலிட்டி இஸ் கோடட் அஸ் 4, 6, 2, 3, 9, 2, 7. இஃப் எக்ஸாமினேஷன் கேன் பி கோடட் அஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே என்னது? MOBILITY. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே டோட்டலாக எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 3, 6, 7, 8. இங்கேயும் 3, 6, 7, 8. ஓகே, எம்முக்கு 4 அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க, ஓக்கு 6 அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக நமக்கு எம்முக்கு என்ன வரும்? 13, ஓக்கு 15, பிக்கு 2. 13னா இங்கே எம்முக்கு 4ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ 1 + 3 4. அடுத்து ஓக்கு 15, ஸோ 1 + 5 6. பிக்கு என்னது? 2. ஐக்கு 9. அடுத்து எல்லுக்கு என்னது? 12, ஸோ 1 + 2 3 அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஒய்க்கு என்னது? 25, ஸோ 2 + 5 7 அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாமினேஷன் கோட் பண்ணால் ஈக்கு 5. இந்த ரெண்டு ஆப்ஷனில் 5 5ன்னு இருக்கு. அடுத்து பாருங்க, எக்ஸ். எக்ஸை நம்ம எப்படி பண்ணுவோம்? 24, ஸோ 4 + 2 6. ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்கு? ஆப்ஷன் பி. ரைட்? அடுத்தது பாருங்க. இஃப் 1 2 3 stands for 9 8 7, then 2 3 4 stands for அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 நம்ம 9 8 7ன்னு சொல்லலாம். ஸோ 1 2 3 9 8 7. 2 3 4 எப்படி கோட் பண்ணலாம்? இப்போ எனக்கு இங்கே 2 3 இருக்கு.
அப்போ இங்கே என்னது 2 3னா 8 7ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே 2 3க்கு 8 7ன்னு எழுதிடலாம். ரைட்டா? 4க்கு தான் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கோடிங் கண்டுபிடிக்கணும். 4க்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டு? இப்போ 1க்கு இங்கே 9ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க +8. ரைட்டா? அடுத்து இங்கே 2க்கு என்ன பண்ணியிருக்காங்க 8ன்னு கோட் பண்ணியிருக்காங்க +6. அடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க 3க்கு 7ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ +4. 8 6 4 அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்களா? அப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம் 8 6 4 அடுத்து +2 தான் பண்ணணும். அப்போ 4 + 2 6. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது 876. ரைட்டா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ எப்படி யோசிக்கணும்னு புரியுதா? ஸோ கோடிங் அண்ட் டீகோடிங்க்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த டாப்பிக்கும் பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆல்ஃபபெட்ஸ்க்கு நம்பர் கொடுக்க போகிறோம். நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸ்குள்ளேயே எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னு பண்ண போகிறோம். கம்பேர் டு அன்லாக்கி அண்ட் கிளாசிஃபிகேஷன் நம்மளுடைய இந்த லெட்டர் கோடிங் அண்ட் டீகோடிங்கும் நம்பர் அண்ட் சிம்பிள் கோடிங் அண்ட் டீகோடிங்கும் ஈஸியாக தான் இருக்கும். ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன சர்டன் கோட் இஃப் ஸ்ட்ரிங் இஸ் கோடட் as percentage equal to அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. price is coded as, then how will you code grapes? ஸோ ஜிக்கு இங்கே என்ன கோட் பண்ணியிருக்காங்க ஜிக்கு இங்கே நமக்கு பவர் சிம்பிள் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வர்றது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக அப்படி அப்படியே கொஷினில் இருக்கிறத திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஜிக்கு நம்ம இந்த மாதிரி பவர் சிம்பிள். அடுத்து ஆருக்கு இங்கே தேர்ட் லெட்டர் தானே ஆறு. ஸோ தேர்ட் லெட்டர் ஆர் என்னது ஸ்டார். ஸோ பவர் ஸ்டாரு. ஸோ இங்கே என்னது ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க. ஏக்கு 26, சன்னுக்கு 27, கேட்டுக்கு என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஏக்கு 26னா ரிவர்ஸ் ஆர்டரில் நம்பரிங் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ சன்னுக்கு 27 அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ சன்னுக்கு 27னா ரிவர்ஸ் ஆர்டரில் கோட் பண்ணால் என்ன வரும்? எண்ணுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் கோட் பண்ணால் எண்ணு தான் மிடில் வரும் இல்லையா? எண்ணு தான் மிடில் வரும். எஸ்ஸுக்கும் யூக்கும் என்ன வரும்னு பார்க்கலாமா? ZYXW TUV. அடுத்து இங்கே என்ன வரும்? SR. ஓகேவா? PQRSTU கரெக்டாக தானே இருக்கு. இப்போ இசட்டுக்கு 26 25 24 23 22 21 20 சாரி இதுக்கு 1 2 3 நம்பர் கொடுக்கணும் இல்லையா? சாரி. ஸோ 1 2 3 நம்பர் கொடுத்தா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அப்படின்னு வரும். இப்போ எனக்கு என்னுக்கு என்னது 13, யூக்கு என்னது 6 இல்லையா? எஸ்ஸுக்கு என்னது 8. ஸோ 8 + 6 14, 14 + 13 27 இப்படி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு கேட்டுக்கு வேணும். கேட்டுக்கு வேணும்னா சி என்னது? சி என்ன வரும்? ABC இருக்கும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவோ அதுதான் எனக்கு சியோடைய வேல்யூவும். அப்போ என்ன சியோடைய வேல்யூ 24 ப்ளஸ் ஏயோட வேல்யூ 26, டியோடைய வேல்யூ என்னது 7. ஸோ 24 + 7 31, 31 + 26 என்ன வந்துடும்? 57 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி. ஈஸியாக இருக்குங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சப்ஸ்டியூஷன் கோடிங் அண்ட் டிகோடிங். சப்ஸ்டியூஷன் மெத்தட் இதுவும் ஈஸியானது தான். இங்கே கொஸ்டின் பாருங்களேன். If a cook is called butler, butler is called manager, manager is called teacher, teacher is called clerk, clerk is called principal. Who will teach in a class? ஓகேவா? சமையல்காரரை பட்லர் என்றும், பட்லரை மேனேஜர் என்றும், மேனேஜரை டீச்சர் என்றும், டீச்சரை கிளார்க் என்றும், கிளார்க்கை முதல்வர் என்றும் அழைத்தால் வகுப்பில் பாடம் எடுப்பவர் யார்? இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். நமக்கு என்ன தெரியும்? ஜென்ரலா வகுப்புல யார் பாடம் எடுப்பா? டீச்சர். இப்போ டீச்சருக்கு இந்த கோட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். டீச்சர் எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. ஸோ டீச்சர் இஸ் கால்டு கிளர்க். அப்போ யார் பாடம் எடுப்பா? கிளர்க்கு அப்படின்றது தான் நம்மளுடைய ஆன்சர். புரியுது இல்லையா? ஈஸியா இருக்குல்ல? இப்போ இவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு நமக்கு ஒரு ஆன்சர் தெரியும். அந்த ஆன்சரை இங்கே மிச்சம் இருக்க கொஸ்டின்ல எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்து அந்த ஆப்ஷன் போடணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கா? இதுதான் சப்ஸ்டியூஷன் கோடிங் அண்ட் டீகோடிங். அடுத்தது பாருங்க. இஃப் டைமண்ட் இஸ் கால்டு கோல்டு, கோல்டு இஸ் கால்டு அஸ் சில்வர், சில்வர் இஸ் கால்டு அஸ் ரூபி, ரூபி இஸ் கால்டு அஸ் emerald, which is the cheapest jewel ன்னு கேட்குறாங்க. ஸோ which is the cheapest jewel? இங்கே என்னென்ன ஜுவல்லாம் பேசியிருக்காங்க? டைமண்ட், கோல்டு, சில்வர், ரூபிஸ், அடுத்து எமரல்டு. இதில் எது சீப்பஸ்ட்டு? சில்வர் தான் சீப்பஸ்ட் இல்லையா? அப்போ இங்கே சில்வரை சீப்பஸ்ட்னா ஆப்ஷனில் சில்வர் சூஸ் பண்ணக்கூடாது. சில்வரை இங்கே என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும்.
சில்வர் இஸ் கால்ட் அஸ் ரூபி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ ரூபி தான் நம்மளுடைய ஆன்சர், ஆப்ஷன் டி. இது வந்து ஒரு செகண்ட்ல பண்ணிடலாம், பட் கன்ஃபியூஸ் ஆகாம கரெக்டாக பண்ணணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க. இஃப் குஷன் இஸ் கால்ட் அஸ் பில்லோ, பில்லோ இஸ் கால்ட் அஸ் மேட், மேட் இஸ் கால்ட் அஸ் பெட்ஷீட், பெட்ஷீட் இஸ் கால்ட் அஸ் கவர் விச் வில் பி ஸ்ப்ரெட் ஆன் த ஃப்ளோர் அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ளோரில் என்ன ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க? மேட்டு தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க. மேட் இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்க? பெட்ஷீட். அப்போ நம்மளுடைய ஆன்சர் பெட்ஷீட். ஓகேவா? கிளியரா? அடுத்தது பாருங்க. இஃப் rat is called dog, dog is called mongoose, mongoose is called lion, lion is called snake, snake is called elephant, which is treated as pet. பெட்டா நம்ம வீட்டில் எதை வளர்ப்போம்? டாக். டாக் இங்க என்ன சொல்லியிருக்காங்க? டாக் இஸ் கால்ட் மங்கூஸ். ஸோ ஆப்ஷன் சி. ஓகேவா மேம்? ரொம்ப ஸ்பீடாக போறீங்க மேம் அப்படின்னா இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் நீங்கள் இவ்வளோ ஸ்பீடாக போடணும்னு அர்த்தம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஷின் வாசிக்கிற டைம் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். பார்த்துட்டு நமக்கு ஆன்சர் தெரியும். அந்த ஆன்சர் மேலே கோடில் என்ன இருக்குன்னு பார்த்து போட்டுறணும். ஓகேவா? இப்போ கொஷின் கூட ஃபுல்லாக ரீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது பாருங்க. இஃப் லெட் இஸ் கால்ட் அ ஸ்டிக், stick is called as nib, nib is called as needle, needle is called as rope, and rope is called as thread. What will be fitted in a pen to write with it? பென்ல என்ன ஃபிட் பண்ணுவோம்? நிப். இங்க நிப் என்ன சொல்றாங்க? நிப் இஸ் கால்ட் அஸ் நீடில். ஸோ ஆப்ஷன் சி. புரியுதா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் வுட் பி த கலர் ஆஃப் த ஹியூமன் பிளட்? இப்போதான் நம்ம ஸ்ட்ரைட்டா இன்னும் 2 செகண்ட்ல போடுற மாதிரி ஈஸியாக பார்க்க போகிறோம். வாட் இஸ் த கலர் ஆஃப் த ஹியூமன் பிளட்? நமக்கு என்ன தெரியும்? ரத்தத்தோட கலர் என்னது? ரெட்டுன்னு தெரியும். இங்கே ரெட்டை எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ரெட் இஸ் கால்ட் அஸ் எல்லோ. அப்போ எல்லோ தான் ஆன்சர். கொஷின் ஃபுல்லாக 2 லைன் 3 லைன் ஃபுல்லாக ரீட் பண்ணணும் கூட ஆன்சர் அவசியம் இல்லை. இது ரீட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஆன்சர்னு தெரியும், அதை கோடிங்கில் மேலே போய் பார்க்க போகிறோம். ஓகேவா? அடுத்தது பாருங்க. இஃப் வாட் வுட் பி ஆன் வாட் வுட் மேன் ஸ்லீப்? மேனு எது மேலே தூங்குவாங்கன்னு கேட்குறாங்க. பெட் மேலே தான் தூங்குவாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? பெட் இஸ் கால்ட் அஸ் விண்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெட் இஸ் கால்ட் அஸ் விண்டோ. இப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்போ கொஸ்டின் ஃபுல்லாக வாசிக்கணும்னு அவசியம் இல்லைன்றதை தான் நம்ம சொல்ல வரோம். ஓகேவா? கிளியரா? ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் கொஸ்டின் வாசிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பழக பழக நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வாசிக்கணும், அதை கோடை டக்குன்னு 2 செகண்டில் பார்த்துட்டு போயிடணும். கொஷின் 4 லைன் இருக்குன்னா அது உங்களை டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. நீங்கள் அவ்வளோ 4 லைனும் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? கிளியரா? அடுத்தது போயிடலாமா? அடுத்தது பாருங்க. விச் இஸ் யூஸ்டு டு கேரி புக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புக் எதில் வச்சு எடுத்துகிட்டு போவோம்? ஜென்ரலாக பேக்கில் வைப்போம், அப்படி இல்லைன்னா ஏதாவது கவரில் வைப்போம், அந்த மாதிரி தான் வைப்போம். இப்போ எனக்கு விச் இஸ் யூஸ் டு கேரி புக், பேக். பேக்கை பற்றி இங்கே பேசியிருக்காங்க. பேக்கை தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? பேக் இஸ் கால் டிக்ஷனரி. ஸோ ஆப்ஷன் ஏ. ரைட்டா? அடுத்தது ஆன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் க்ரோஸ் அ ஃப்ரூட்? ஃப்ரூட்டு எங்கே வளரும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஃப்ரூட் எனக்கு எங்கே வளரும்? ட்ரீல தான் வளரும் இல்லையா? இப்போ ட்ரீயை என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். இது டி. ஓகேவா? ட்ரீ இஸ் கால்டு ஸ்கை. ஸோ ஆப்ஷன் சி. ரைட்டா? கிளியரா? இது பெரிய பெரிய இங்கிலீஷ் வார்த்தைலாம் யூஸ் பண்ணல. ஸோ ஸ்கை, ஃபுட்டு, வாட்சு, பேகு அந்த மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாமே நீங்கள் இங்கிலீஷில் ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷில் ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது தான் நம்ம என்ன பண்ணல, தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணல. மற்ற எல்லாத்துக்கும் நம்ம தமிழ் கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங்கில் கொஷின் எப்படி கேட்பாங்க தமிழ்லன்னு புரியணுன்றதுக்காக தமிழில் நம்ம சாம்பிளும் காட்டியிருக்கோம். சரியா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு புரியல மேம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லக்கூடாது. சிம்பிள் இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்கோம். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? கிளியரா? அடுத்தது போயிடலாமா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டைப் 4 டீசிஃபரிங் மெசேஜஸ். இப்போ வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வேர்டு இருக்கும், அதுக்கு நம்ம கோடிங் கண்டுபிடிச்சி எழுதிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா கோடிங் அவங்களே கொடுத்துருவாங்க, அதுலேருந்து டீகோட் பண்ணி ஒரு ஒரு லெட்டருக்கும் இதான் அந்த கோடு அப்படின்றத நம்ம டீகோட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 1 2 3 மீன்ஸ் பிரைட் லிட்டில் பாய். ஓகேவா? 1 4 5 மீன்ஸ் டால் பிக் பாய். 6 3 7 means beautiful little flower. Which digit in that language means bright? இப்போ பிரைட்டுக்கு என்ன கோடு பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ கொடுத்துருக்க கோட்லேருந்து நம்ம டீகோட் பண்ணி ஒரு ஒரு லெட்டருக்கும் என்னென்ன வார்த்தைகள் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க 1 2 3. இதுக்கு பிரைட் லிட்டில் பாய். அடுத்து 1 4 5. ஸோ 1 4 5.
டால் பிக் பாய். இப்போ இது ரெண்டுலையும் எனக்கு என்ன காமனா இருக்கு? பாய் காமனா இருக்கா? அப்போ இந்த ரெண்டுலையும் லெட்டர் எது காமனா இருக்குன்னு பாருங்க. லெட்டர் எனக்கு 1 தான் காமனா இருக்கு இது ரெண்டுலையும். வேர்ட்ஸ்ல என்ன காமனா இருக்கு? பாய் காமனா இருக்கு. அப்போ 1க்கு என்னது எனக்கு? பாய். அடுத்தது பாருங்க 637 பியூட்டிஃபுல் லிட்டில் ஃப்ளவர். ஸோ இங்க லிட்டில் 1 2 3லையும் ஒரு லிட்டில் இருக்கு. அப்போ 637 1 2 3 இது ரெண்டுலையும் எனக்கு காமனா இருக்கிறது லிட்டில். இது ரெண்டுலையும் எனக்கு காமனா என்ன வேர்ட் இருக்கு இல்ல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க 3. ஸோ 3ன்றது லிட்டில். இப்போ நமக்கு எதுக்கு கேட்குறாங்க? பிரைட் தான் கேட்குறாங்க. ஸோ பிரைட் லிட்டில் பாய். இதில் 1க்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, 3க்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ 2க்கு என்னது? பிரைட் தான். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. கிளியரா? எப்படி மேட்ச் பண்ணணும்னு புரியுது இல்லையா? ஸோ இன்னும் ஒரு கொஷின் பாருங்க, ஈஸியாக புரிஞ்சுதும். இங்கே பாருங்க, in a certain language go for morning walk. இதை தான் எப்படி சொல்றாங்கன்னா $, question mark, hashtag good for health. குட் ஃபார் ஹெல்த்தை தான் இங்கே எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்த சிம்பிள். ஸோ இந்த எல் மாதிரி ஒரு சிம்பிள், கொஷின் மார்க், அட்டு. அடுத்து குட் டு வாக் ஃபாஸ்ட். குட் டு வாக் ஃபாஸ்ட் எப்படி எழுதியிருக்காங்க? ப்ளஸ் அட்டு அப்பாரோ ஹேஷ்டேக். ஸோ இதை தான் வந்து இங்கே இப்படி கோட் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த கோட் ஃபார் ஹெல்த்துன்னு கேட்குறாங்க. ஹெல்த்துக்கு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு ஏதாவது 2 இது எடுத்து என்ன காமன் அப்படின்னு பார்க்கலாம். ஏதாவது 2 இது எடுத்து என்ன காமன்? குட்டு. இந்த செகண்ட் ஒன்னையும் தேர்ட் ஒன்னையும் எடுப்புமா? குட்டு காமனா இருக்கு. குட்டு தவிர இது ரெண்டுலையும் வேற எதுவுமே காமனா இல்லை. சிம்பிள்ல என்ன காமனா இருக்குன்னு பாருங்க, அட்டு காமனா இருக்கு. அப்போ அட்டுன்றது என்ன மீனிங்? குட். ஓகே. அடுத்தது பாருங்க, இங்கே கோ ஃபார் மார்னிங் வாக். ஃபர்ஸ்ட் ஒன்னையும் தேர்ட் ஒன்னையும் எடுத்தா வாக்கு. வாக்கு காமனா வருமா? இங்கே ஃபர்ஸ்ட் இதையும் தேர்ட் ஒன்னையும் கம்பேர் பண்றப்போ என்ன சிம்பிள் காமனா வருதுன்னு பாருங்க, ஹேஷ்டேக் காமனா வருது. ஸோ அப்போ ஹேஷ்டேக் எனக்கு வாக். இப்போ குட் ஃபார் ஹெல்த் அதுதான். இப்போ ஃபாருக்கு என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ ஃபார் ஹெல்த் இங்க எனக்கு ஃபார் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணா ஃபாருக்கு என்னன்னு தெரிஞ்சிருமா? இங்க என்ன சிம்பிள் இருக்கு? கொஷின் மார்க், அட்டு. அட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எல் சிம்பிள் இல்லை கொஷின் மார்க். இங்கே கொஷின் மார்க் காமனாக இருக்கு. அப்போ கொஷின் மார்க் தான் நமக்கு ஃபார். ஹெல்த்துக்கு தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஹெல்த்துக்கு சிம்பிள் என்னது? இந்த எல் ஷேப் தான் இந்த சிம்பிள். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? இதை மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். வேற எதுவும் நம்ம பண்ண போகிறது இல்லை இந்த டீகோடிங் அல்லது டெசிஃபரிங் மெசேஜஸில். அடுத்தது பாருங்க, 786 மீன்ஸ் ஸ்டடி வெரி ஹார்ட். 958 means hard work pays. 645 means study and work. Which of the following is the code for very அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வெரி எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல மிச்ச ரெண்டுத்துக்கு கண்டுபிடிக்கணும். ஹார்டுக்கு கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்னையும் செகண்ட் ஒன்னையும், அதாவது 786ஐயும் 958ஐயும் காமனா என்ன இருக்கு? ஹார்ட் இருக்கு. நம்பர்ல என்ன காமனா இருக்கு? 88 காமனா இருக்கா? 786 958. அப்போ 8க்கு ஹார்ட். ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு? ஸ்டடி. 1க்கும் 3க்கும், அதாவது இந்த 783க்கும் 645க்கும் என்ன காமனா இருக்கு நமக்கு? ஸ்டடி அப்படின்றது காமனா இருக்கு. நம்பர் என்னது காமனா இருக்கு? 6 காமனா இருக்கா? ஸோ 6ன்றது ஸ்டடி. இப்போ இங்க எனக்கு ஸ்டடிக்கும் தெரிஞ்சிருச்சு, ஹார்டுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ 8 6 8 ஹார்டு, 6ன்றது எனக்கு ஸ்டடி. அப்போ வெரின்றது நம்ம என்ன கோடு? 7. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, 1 2 3 மீன்ஸ் ஹாட் ஃபில்டர்டு காஃபி. 3 5 6 வெரி ஹாட் டே. 5 8 9 டே அண்ட் நைட். விச் டிஜிட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வெரி? இங்கேயும் வெரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும், அதாவது 1 2 3க்கும் 3 5 6க்கும் என்ன காமனா இருக்கு? ஹாட்ன்றது காமனா இருக்கா? நம்பர்ல என்ன காமனா இருக்கு? 1 2 3 3 5 6 3. அப்போ 3ன்றது ஹாட். அடுத்து என்ன இருக்கு நமக்கு? செகண்ட் ஒன்னையும் தேர்ட் ஒன்னையும் கம்பேர் பண்ணுவோம். 5 8 9ஐயும் 3 5 6ஐயும். டேன்றது காமனா இருக்கும் இல்லையா? அதாவது 3 5 6ஐயும் 5 8 9ஐயும் கம்பேர் பண்றோம். டே காமனா இருக்கு. என்ன நம்பர் காமனா இருக்கு? 5. ஸோ 5ன்றது டே. ஓகேவா?
ஸோ வெரி ஹாட் டேல ஹாட் தெரிஞ்சிருச்சு, டே தெரிஞ்சிருச்சு. 3, 5. அப்போ 6 தான் நமக்கு என்னது வெரி அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி நமக்கு தனியாக இண்டிவிஜுவலாக கேட்கலாம் கொஷின். அப்படி இல்லைன்னா ஒரு காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதை தொடர்ச்சியாக ஒரு 5 கொஷின் காமனாக கேட்கலாம். ஸோ அந்த மாதிரியும் நமக்கு கேட்கலாம். இங்கே பாருங்க, ஸ்டடி த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் டு ஆன்சர் த கொஷின். இந்த இன்ஃபர்மேஷனை படிச்சுட்டு கொஷினை ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனில் தான் நமக்கு தேவையான கோடு கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஜி ஜி ஜோ, இதுதான் ஹேட் ஹாரிபிள் ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து லிட் ஜோ பிட், இதை என்ன சொல்றாங்க? ரியலைஸ் யுவர் ட்ரீம். அப்போ இது ரெண்டுலையும் காமனா எனக்கு என்ன இருக்கு? ட்ரீம் இருக்கு. இது ரெண்டு கோட்லையும் எனக்கு காமனா என்ன இருக்குன்னு பாருங்க. கோட்லையும் ஜோ காமனா இருக்கு. அப்போ ZOன்றது எனக்கு ட்ரீம். ஓகே, இப்போ அடுத்த கோடுக்கு போலாமா? அடுத்த கோடு என்னது? GEZE பேட் Z. இது என்ன சொல்றாங்க? வெரி வெரி ஹாரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வெரி வெரி ஹாரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இங்க எனக்கு 2 வெரி இருக்கு. கோட்ல எனக்கு 2 ZE இருக்கு. அப்போ ZEனா என்ன அர்த்தம்? வெரி அப்படின்னு அர்த்தம். இது நமக்கு எழுதும் போதே ஸ்ட்ரைக் ஆனதுனால இது எழுதிட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு கொஸ்டின்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டுபிடிப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கோட் ஃபார் யுவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யுவருக்கான கோடு கேட்குறாங்க. நமக்கு ட்ரீமுக்கு தெரியும், யுவருக்கு தெரியாது இல்லையா? ஸோ வேற ஏதாவது, இங்கே ஹாரிபிள் இங்கே ஹாரிபிள் இருக்கு. அப்போ இது ரெண்டையும் வச்சு ஹாரிபிள்கான கோடு கண்டுபிடிச்சிடலாமா? இங்கே இது ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணுறோம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். GE தான் காமனா இருக்கு. அப்போ GEன்றது எனக்கு ஹாரிபிள்கான கோடு. இப்போ நமக்கு யுவருக்கான கோடு தான் வேணும். யுவருக்கான கோடு, யுவர் எனக்கு இங்க மட்டும்தான் இருக்கு இல்லையா? அப்போ பிட்டு லிட் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று, ரைட்டா? பிட்டு லிட்ல வேற என்ன வேணா இருக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. யுவருக்கான கோடு. ஸோ இதனுடைய ஆன்சர் என்னது? கண்டுபிடிக்க முடியாது. லிட்டு பிட்ல எனக்கு எது வேணா இருக்கலாம், LIT PITல. அப்போ cannot be determined. அடுத்தது பாருங்க, JIGE பிட் லிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ZEக்கு எனக்கு தெரியும், ஏற்கனவே அங்க டீகோட் பண்ணியிருக்கோம். என்னது ZEக்கு வெரி. அடுத்து JIன்னு இங்க ஒரு கோடு இருக்கு. JIனா ஹேடு ஹாரிபிள். ஹாரிபிள்க்கு தான் நமக்கு கோடு தெரியுமே, GE அப்படின்ட்டு. அப்போ ஹேடுடைய கோடு என்னது? JI. ஹேடுடைய கோடு தான் JI. அப்போ JIனா ஹேடு. பிட்டு லிட்டுனா என்ன சொன்னோம்? ரியலைஸ் யுவர். ஸோ பிட்டு லிட்டுக்கு ரியலைஸ் யுவர். ஸோ இந்த 4 வேர்டும் இருக்கணும் இங்க. இங்க என்னது? வெரி இருக்கு. ஸோ வெரி. ஹாரிபிள் இங்க இல்லை, அப்போ இது கிடையாது. அடுத்து யூ ஹேட் ரியலைஸ் யுவர். யூன்றது இங்க இருக்கா? யுவர்ன்னு தான் இருக்கு, யூ இல்லை. ஸோ இது வராது. ஹேட் ரியலைஸ் யுவர் வெரி. ஹேட் இருக்கு, ரியலைஸ் இருக்கு, யுவர் இருக்கு, வெரி இருக்கு. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. கரெக்டாக அந்த ஆர்டரில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மாற்றி மாற்றி ஜம்பிள்டாயும் இருக்கலாம். ஓகேவா? கிளியர் தானே இந்த கொஷின்? ஸோ இதுலேயே நமக்கு 5 கொஷின். ஸோ 2 கொஷின் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுலேயே 3வது கொஷின் பார்க்க போகிறோம். 3வது கொஷின் பாருங்க. ட்ரீம் ஹேட் ஹாரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரீமுக்கு என்ன கோட் பண்ணும்? ஜோ. ட்ரீமுக்கு ஜோ. ஹாரிபிள்க்கு என்ன கோட் பண்ணும்? இங்கே GE. ஹாரிபிள்க்கு GE. ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருக்கா? ஹேடுக்கு இப்போதான் பார்த்தோம், JI ஹேடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ JI ஹேடுக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நமக்கு என்னது? அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. நமக்கு வெரி வெரி தெரியும், ஹாரிபிள்க்கு என்ன தெரியும்? GEன்னு தெரியும். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பேட், PAT. ஸோ பேட் இதான் நம்மளுடைய கோட். ஜி பேட் தான் நம்மளுடைய ஆன்சர். இங்க பிட்டுன்னு இருக்கு, ஸோ இது கிடையாது. ஜி பேட். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? அடுத்தது பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கோட் ஃபார் வெரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெரிக்கு கோட் என்னது? இங்க வெரிக்கு என்ன பார்த்தோம்? ZE தானே பார்த்தோம்.
ஸோ இசட்இ தான் நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3. ஸோ 3 கொஷின் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு கொஷின் இருக்கு. என்னது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கோட் ஃபார் ஹேட் அப்படின்னு. ஹேட் எதுக்கு பார்த்தோம்? ஜேஐ. இங்கே தானே பார்த்தோம் ஹேடு ஜேஐக்கு. ஸோ ஜேஐ எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் 2. ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு செட் ஆஃப் கொஷினும் இருக்கலாம், இல்லை தனித்தனியாக ஒரு கொஷின் 2 கொஷினும் இருக்கலாம். எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இது தமிழ் இங்கிலீஷ்னு கிடையாது. இந்த கோடு இந்த வேர்டு அது மட்டும் எப்படியும் இதை நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாலும் இந்த கோடு வேர்டு அப்படியே இங்கிலீஷில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தமிழில் டிரான்ஸ்லேஷன் இல்லாததுனால புரியலன்னு சொல்லக்கூடாது. புரியுது இல்லைங்களா? அடுத்தது போயிடலாமா? உங்களுக்கு ஒர்க் ஷீட்டும் இருக்கும், கீழே ஒர்க் ஷீட்டையும் டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் என்னன்னு பார்த்தா கோடிங் அண்ட் டீகோடிங் தான். ஸோ கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க, கோடு மட்டும் பாருங்க. ஸோ இங்கிலீஷு தமிழ் கொஷின் ரீட் பண்ணுறதுலாம் பார்க்க வேணாம். கோடு இது மட்டும் பார்த்துட்டு நம்ம ஒரு ஒரு கோடையும் டீகோட் பண்ண முடியுதான்னு பாருங்க. கலர்ஸ் ஆஃப் த ஸ்கை. ஸோ கலர்ஸ் ஆஃப் த ஸ்கை இதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? கி லா ஃபா சோ. அடுத்தது என்னது? ரெயின்போ கலர்ஸ். ஸோ ரெயின்போ கலர்ஸ் இதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? ரோ கி. இங்க கலர்ஸ்க்கு அப்போ என்னன்னு தெரிஞ்சிருச்சு, கலர்ஸ்க்கு கி. ஓகேவா? ஸோ அடுத்தது ஸ்கை ஹை ராக்கெட். ஸோ ஸ்கை ஹை ராக்கெட் அப்படின்னா என்ன வரும்? லா பி ஜோ அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஸ்கை இங்கே காமனா இருக்கா? ஸ்கை. அப்போ இங்க என்ன வந்துடும்? இது ரெண்டுத்துக்கும் காமனா லா இருக்கு. ஸோ ஸ்கைனா லா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்னது? த ராக்கெட் வேர்ல்ட். இதை எப்படி எழுதியிருக்காங்க? பி சோ நி. ஓகேவா? ராக்கெட் எங்கெல்லாம் இருக்கு? இங்க இருக்கு ராக்கெட். ஸோ இந்த ராக்கெட் இது ரெண்டுத்துக்கும் என்ன காமனா இருக்கு? பிஇ காமனா இருக்கு. ஸோ பிஇ வந்து ராக்கெட்டுக்கான வேர்டு. இப்போ நம்ம கொஸ்டின் ஏற்ற மாதிரி எழுதுவோமா? கலர்ஸ் ஸ்கை ஹை. கலர்ஸ்க்கு கீன்னு பார்த்தோமா? ஸோ கலர்ஸ்க்கு கீ. ஸ்கைக்கு என்னது? ஸ்கைக்கு லா அப்படின்னு பார்த்துருக்கோம். ஹைக்கு என்ன பார்த்தோம்? ஹைக்கு இங்கே மிச்சம் இருக்கதான், ஏன்னா ஸ்கை ராக்கெட் கண்டுபிடிச்சோம். ஹைக்கு என்னது அப்போ? ஜோ, ஜேஓ. ஸோ கீ லா ஜோ இதான் நம்மளுடைய கோடு. எங்க இருக்கு பாருங்க? கீ லா ஜோ. ஸோ 4th ஆப்ஷன். அடுத்தது பாருங்க, which of the following may represent the அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ த எனக்கு இங்கேயும் இருக்கு, த ராக்கெட் வேர்ல்டு. ஓகேவா? ஸோ இங்கே த இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன்ல த இருக்கு. இது ரெண்டையும் காமனா பார்த்தா என்ன இருக்கு? சோ தான் காமனா இருக்கு. அப்போ த அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ. ஓகே, ஸோ தக்கு சோ, எஸ்ஓ. ஸோ ஆப்ஷன் 3. அடுத்தது பாருங்க, வாட் டஸ் பிஇ ரெப்ரசன்ட் இன் த கோடு? பிஇல என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிஇ இப்போதான் பார்த்தோம், பிஇனா ராக்கெட் அப்படின்னு கண்டுபிடிச்சோமா? ஸோ பிஇக்கு ராக்கெட். அடுத்தது, ஹவு கேன் பேர்ட் ஆஃப் த ரெயின்போ ஸ்கையை கோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ரெயின்போக்கு தெரியும் இல்லையா? ரெயின்போ ஸ்கை. ரெயின்போக்கு இங்கே என்னது? கலருக்கு கீ அப்படின்னா ரெயின்போக்கு ஆர்ஓ ரோவா? ரெயின்போக்கு ரோ. ஸ்கைக்கு என்னது? ஸ்கைக்கு லா. ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோம், ஸ்கைக்கு லா பார்த்தோமா? ஸோ லா. ரெயின்போ ஸ்கை எழுதிட்டோம். இப்போ என்ன எழுதணும்? பேர்ட் ஆஃப் த. ஆஃப் த. தேக்கு என்ன பார்த்தோம்? எஸ்ஓ சோன்னு பார்த்தோம். தேக்கு சோ. ஓகேவா? கீழே சோ முடிஞ்சிச்சுன்னா ஆஃப்க்கு என்னது? ஃபா. அப்போ ஆஃப் தனா ஃபா சோ. அப்போ ஃபா சோ. இப்போ என்னது? பேர்டுக்கு மட்டும் தான் நம்ம இன்னும் கோடிங் கண்டுபிடிக்கல. பேர்டு எங்க இருக்குன்னு பாருங்க. பேர்டு இங்க கொடுக்கவே இல்லை. கலர் ஆஃப் த ஸ்கை, ரெயின்போ கலர்ஸ், ஸ்கை ஹை ராக்கெட், த ராக்கெட் வேர்ல்டு 4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேர்டுக்கு கொடுக்கவே இல்லை. அப்போ ஃபா சோ ரோ லா எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஃபா சோ லோ ரா இங்க இருக்கு. ஃபா சோ லா ரோ இங்க இருக்கு. இங்க டியூன்னு கோட் பண்ணியிருக்காங்க, இங்க பிஇன்னு கோட் பண்ணியிருக்காங்க. பிஇக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும் ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போ இங்க சோ இல்லை, ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. இங்கேயும் எஸ்ஓ இல்லை, ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது.
ஸோ இங்கேயும் எஸ்ஓ இல்லை. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4. பேர்டுக்கு நம்மளால கோடிங் கொடுக்கலனாலும் அவங்களா அப்ராக்சிமேட்டாக டியூன்னு போட்டிருக்காங்க. புரியுது இல்லைங்களா? நமக்கு இங்கே ஃபாஸோ லாரோ எல்லாமே இருக்கு. ஆனால் பின்றது ராக்கெட்டுக்கான கோடுன்றது இப்போ தான் நம்ம பார்த்தோம். அப்போ கண்டிப்பாக பேர்டுக்கான கோடு அது கிடையாது. ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ புரியுதுங்களா எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும்னு? அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த கோட் இஸ் ஃபார் ஹை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைன்னு நம்ம எங்கேயாவது வேர்டு பார்த்தோமோ இங்கே இருக்கு. ஸ்கை ஹை ராக்கெட். ஹைக்கு என்னது? ஜேஓ ஜோ. ஸோ ஜேஓ ஜோ தான் நம்மளுடைய ஆன்சர். ஒன்லி ஜோ. ஆப்ஷன் 2. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு டைப் 4 முடியுது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம டைப் 5 பார்க்க போகிறோம். டைப் 5 என்ன அப்படின்னா ஜம்பிள்டு கோடிங். ஸோ இந்த ஜம்பிள்டு கோடிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு காலம் 1 காலம் 2 அப்படின்னு இது மாதிரி 2 காலம் கொடுத்துருவாங்க. இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஹெட்டு ரொட்டீனு அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட்ஸ் இருக்கும். அந்த வேர்டுடைய கோடு இந்த சைடு இருக்கும். பட் இப்படி நேராக அந்த வேர்டுடைய கோடு இருக்காது. அதை நம்ம தான் மேட்ச் பண்ணி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு லெட்டரில் இருக்கிறதுக்கும் நம்ம கோடிங் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜர். இந்த மாதிரி காலம் 1 காலம் 2ன்னு கொடுத்துட்டு இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க? ஜியோடைய கோடிங் என்ன? அதுதான் நம்மளுடைய கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு அந்தந்த வேர்டுக்கான கோடிங் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் லெட்டருக்கான கோடிங் கண்டுபிடிக்கணும். அந்த வேர்டுக்கான கோடிங் எப்படி இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு 3 லெட்டர் வேர்டு, 4 லெட்டர் வேர்டு, 5 லெட்டர் வேர்டுன்னு பிரித்து எழுதிக்கணும். அது மாதிரி கோடிங்கில் 3 லெட்டர், 4 லெட்டர், 5 லெட்டர் அப்படின்னு பிரித்து எழுதிட்டு ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ண ட்ரை பண்ணணும். சரியா? ட்ரை பண்ணலாமா? ஃபஸ்ட் இங்கே பாருங்க, இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமானது இந்த ஜம்பிள்டு கோடிங் தான். கேட்கறதுக்கான சான்சஸ் கம்மி தான். பட் கேட்டால் நமக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கும் கூட. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு ஹெட்டு நோஸ் அப்படின்னு 4 லெட்டர் வேர்டு இருக்கு. 2 லெட்டர். ஸோ ஹெட்டு 2 வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ ஹெட்டு நோஸ் அப்படின்னு 4 லெட்டர் வேர்டு. அதுக்கப்புறம் 5 லெட்டர் வேர்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 5 லெட்டர் வேர்டு என்ன இருக்கு? கோஸ்ட். GHOST. வேற ஏதாவது 5 லெட்டர் வேர்டு இருக்கான்னு பாருங்க. எதுவும் இல்லை. அடுத்து 6 லெட்டர் வேர்டு இருக்கான்னு பார்க்கணும். 6 லெட்டர் வேர்டு என்னெல்லாம் இருக்கு? NFENOUGH. அடுத்து என்ன இருக்கு? மாஸ்டர். MASTER. அடுத்து என்ன இருக்கு? 7 லெட்டர் வேர்டு இருக்கு. 7 லெட்டர் வேர்டு என்னது? ரொட்டீன். ஸோ இதெல்லாம் தான் வேர்ட்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கான கோடிங்கை அப்ராக்சிமேட்டா மேட்ச் பண்ண போறோம். எக்ஸாக்டா இல்லை. எனக்கு இங்கே 4 லெட்டர்ல 2 வேர்டு இருக்கு. அந்த பக்கம் எனக்கு 4 லெட்டர்ல கோடிங் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கா? ADEH HNOR அப்படின்னு இருக்கு. நான் அப்ராக்சிமேட்டா என்ன பண்ண போறேன்னா மேட்ச் பண்ண போறேன். மேட்ச் பண்ணா என்ன வரும்? ADEH HNOR. நான் அப்ராக்சிமேட்டா மேட்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு இதான் கோடு, இதுக்கு இதான் கோடுன்னு கன்ஃபார்ம் கிடையாது. ஓகேங்களா? எனக்கு இங்கே 5 லெட்டர் வேர்டு ஒன்று தான் இருக்கு. இப்போ 5 லெட்டர் வேர்டை கோட் பண்ணுறது எக்ஸாக்டா பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? 5 லெட்டர் வேர்டு கோடிங் எனக்கு ஒன்று தான் இருக்கு. என்னது? EFNQR. அப்போ இது மட்டும் தான் எக்ஸாக்டா எனக்கு கரெக்டாக கோட் ஆயிருக்கு. ஓகேவா? அடுத்து எனக்கு 7 லெட்டர் வேர்டு ஒன்று தான் இருக்கு. அதே எக்ஸாக்டா என்னால் கோட் பண்ண முடியும். என்னது? HLONQSX. அப்போ இது ரெண்டோட கோடிங் மட்டும் தான் கரெக்ட். மற்றது எல்லாமே நம்ம அப்ராக்சிமேட்டா தான் எழுதுறோம். அடுத்து 6 லெட்டர் வேர்டுக்கு கோடிங் 2 இது இருக்கு. DHPQRS ஒன்று இருக்கு. அடுத்து EFTHOX அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈல இருக்கிறதுனால நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்து ஏதாவது காம்பினேஷன் இருக்கா, ஏதாவது ஒரு லெட்டர் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்க போறேன். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே எனக்கு ஹெட் நோஸ்ல எனக்கு என்ன லெட்டர் காமனாக இருக்கு? இ காமனாக இருக்கு. ஸோ இது ரெண்டுல எதுக்கு காமன், எது கோடிங்காக இருந்தாலும் ஒரு லெட்டர் காமனாக இருக்குன்னா ஒரு கோடு காமனாக இருக்குமா? அந்த கோடு தான் என்னது? ஹெச். அப்போ ஈக்கான கோடு என்னது? ஹெச். ஓகேவா? ஒரு லெட்டரோடதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இ எனக்கு இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம எதுவுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கோடை இதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லையா? இப்போ அடுத்து இங்கே பாருங்க, இதுல இஏ இல்லை, ஓஎஸ் காமனா இருக்கா இங்க? அடுத்து வேற ஏதாவது ஓ எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இங்க ஓ இருக்கு, இங்க ஓ இருக்கு, இங்க என்எஃப்க்கும் ஓ இருக்கு, ரொட்டீனுக்கும் ஓ இருக்கு இல்லையா? ஸோ ஈக்கு ஹெச் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஹெச் எங்கெல்லாம் இருக்கோ அதை கேன்சல் பண்ணிடலாம். ஈக்கு ஹெச் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு.
ஸோ இங்கே என்எஃப்க்கும் மாஸ்டருக்கும் இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டாக எழுதிடலாமா? எழுதுனா என்ன வரும்? DHPQRS. இன்னொன்று என்னது? EFTHOX. ஸோ இப்போ கோடிங் அடுத்து கண்டுபிடிக்கிறப்போ இங்கே நோஸில் என்ன காமனாக இருக்குது? OS. இங்கேயும் OS காமனாக இருக்குது. ரைட்டா? இங்கே OS காமன், இங்கேயும் OS காமன். இங்கே OS காமன் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? இது ரெண்டுத்துக்கும் இப்போ காமனாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிப்போமா? இதான் கோடுன்னு நமக்கு தெரியாது, அப்ராக்சிமேட்டாக நான் கண்டுபிடிக்க போகிறேன். OSக்கு காமன். இது ரெண்டையும் காமனாக பார்த்தா என்ன வரும்? NR. NR. எனக்கு இங்கே இது ரெண்டையும் காமனாக பண்ணுறப்போ ஏதாவது வருதான்னு பாருங்கள். ரெண்டு இது காமனாக வருதான்னு? ரெண்டு இது காமனாக வராது. மட்டும்தான் எனக்கு காமனாக வரும். மட்டும்தான் காமனாக வரும். ரெண்டு இது காமனாக வராது. அப்போது நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, OS இங்கேயும் இருக்குது, OS இங்கேயும் இருக்குது. அப்போ நோஸ்க்கான கோடிங் இதுதான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். OSக்கு எனக்கு என்னது? NR. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கே O இருக்குது, இங்கே NR இருக்கான்னு பாருங்க. N இருக்குது. அப்போது ஓனா N அப்படின்னு கோடிங் பண்ணிக்கலாமா? ஓனா N, எஸ்னா என்னது? அப்போ 6. ரைட்டா? அப்போது OSனா NR. ரைட்டா? அப்போது இங்கே ஓக்கு N இருக்கான்னு பாருங்க. இங்கே DHPQRS. DHPQRS. இங்கே எனக்கு N இல்லை. அப்போ NFக்கான கோடிங் இது கிடையாது. NFக்கான கோடிங் இது கிடையாது. அப்போ NFக்கான கோடிங் என்னது? EFTNOX. இதுதான் NFக்கான கோடிங். O என்னது? N. இங்கே மேட்ச் ஆகிடும். ஓகேவா? அப்போ DHPQRSன்றது தான் மாஸ்டரோட கோடிங். ஓகேவா? இப்போ இது ரெண்டு கோடிங் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இந்த கோடிங்கும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நேராக தான் கோடிங் இருக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு ஜிக்கானது தெரியணும். இங்கே எனக்கு OSக்கானது தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? அடுத்து ஹெச் இல்லைன்னா டீயோடது தெரியணும். இங்கே ஹெச் இருக்கு, இங்கே ஹெச் இருக்கு. இப்போ ஹெச்சோடது கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக எனக்கு என்னதான்? மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ ஹெச்சுக்கான கோடிங் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஹெச்சுக்கான கோடிங் இப்போ ரிமைனிங் இங்கே ஜிடி இருக்கு. டி வேற எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. டி இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் கோஸ்ட்டுக்கும் ரொட்டீனுக்கும் டி காமனாக பார்ப்போம். என்னெல்லாம் காமனாக இருக்கு? N 6 முடிஞ்சிருச்சு. ஸோ FQ இங்கே Q மட்டும்தான் இருக்கு. அப்போ டீக்கு என்னது? F. சாரி, டீக்கு என்னது? Q மட்டும் தான் காமனாக இருக்கு. ஸோ டீக்கு Q. புரியுதா? டீக்கு என்ன கோடு? Q. அப்போ மிச்சம் என்ன இருக்கு? G. ஜிக்கான கோடு எனக்கு F அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? டீக்கு கம்பேர் பண்ணுறப்ப என்ன பண்ணோம்? இங்கே டி இருந்துச்சு, மாஸ்டரில் இருந்துச்சு, ரொட்டீனில் இருந்துச்சு. எனக்கு இங்கே இருக்கிற இதில் மிச்சம் என்னது இருக்கு? FQ. இது ரெண்டும் தான் எனக்கு ரிமைனிங் இருந்தது வேர்ட்ஸில். ஸோ இங்கே எனக்கு எஃப்ஏ இல்லை, Q மட்டும்தான் இருக்குது. அப்போது டீக்கு Q அப்படின்னு பண்ணோம். ரிமைனிங் எனக்கு இருக்கிறது இங்கே G மட்டும் தான், இங்கே F மட்டும் தான். அப்போ ஜியோட கோடிங் F. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னது? F, ஆப்ஷன் பி. ரைட்டா? கிளியர்? ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எத்தனை லெட்டர் வேர்ட்ஸ்ன்னு வச்சு பிரிக்கணும். அந்தந்த வேர்டுக்கான கோடிங்கை கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் ஒரு லெட்டரில் இருக்கிறதையும் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணி டீகோட் பண்ணணும். கிளியர் தானே? அடுத்த கொஷின் போயிடலாமா? இன்னும் ஒரு கொஷின் பாருங்கள், ஈஸியாக புரியும். இங்கே பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்க? காலம் 1, காலம் 2 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு மேல் அப்படின்றதுக்கு என்னது? நெயில் அப்படின்றத எப்படி கோட் பண்ணலாம்? PFEGனா என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? இங்கே 3 லெட்டர் 1 இருக்கு, மற்றது 3மே எனக்கு 4 லெட்டர் வேர்டாக இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பிரித்து எழுதிக்கலாமா? ஸோ பிரித்து எல்லாமே 4 லெட்டர் தான், சாரி எல்லாமே 4 லெட்டர் வேர்டாக தான் இருக்கு. நில்லு, ஹீலு, மெயிலு, நேமு. ஸோ எல்லாத்துலேயுமே எனக்கு என்ன இருக்கு? எல் இருக்கு. இங்கே மட்டும் எனக்கு எல் இல்லை. ஸோ அதை வச்சு நம்ம பிரிக்க முடியுமான்னு பார்க்கணும். ஸோ எல் எல்லாத்துலேயுமே இருக்கு. இங்கே நேம் இதில் மட்டும் இல்லை. எனக்கு 2 எல் இங்கே இருக்கு. அப்போ 2 காமன் லெட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பிரிக்கணும். 2 காமன் லெட்டர்ஸ் பிபி இங்கே இருக்கா? அப்போ நில்லுக்கு நம்ம என்ன எழுதலாம்? FPPV அப்படின்னு எழுதிக்கலாம். எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சிருச்சு.
அடுத்து பிஏ இல்லாத டேர்ம் ஒன்று கண்டுபிடிக்கணும். என்னது? இதுதான் பிஏ இல்லாத டேர்ம். அதுதான் எனக்கு இதுக்கான கோடு. கரெக்டா? ஸோ விஹெச்இஜி. அடுத்தது என்னது? இந்த ரெண்டு இதில் நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் ஹீலுக்கும் மெயிலுக்கும் எழுத முடியும். ஓகேவா? ஸோ இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இது ரெண்டுலையும் எனக்கு ஏ காமனாக இருக்குது, அதை வச்சு ஏதாவது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னு பாருங்களேன். இங்கே இஏ, இங்கே எனக்கு என்ன இருக்குது? இஏ இருக்குது. நேம்லையும் இஏ இருக்குது, ஹீல்லையும் இஏ இருக்குது. அப்போது ரெண்டு விஹெச்இஜியில் ஏதோ ரெண்டு கோடு எனக்கு இங்கே வரணும். விஹெச்இஜியில் ஏதோ ரெண்டு கோடு எனக்கு ஹீலில் வரணும். ஸோ இஜி, ஜி இருக்குது இங்கே. இன்னொரு கோடு ஏதாவது இருக்கா? ஹெச் இருக்கு. ஓகேவா? ஸோ பிஜிஹெச்எஸ் தான் நமக்கு ஹீலுடைய கோடு. பிஜிஹெச்எஸ். மெயிலுடைய கோடு என்னது? எனக்கு ஹெச்எஃப்பிஇ. ரைட்டா? இதான் அந்தந்த கோடு அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ ஒரு ஒரு லெட்டருக்கும் கோடிங் கண்டுபிடிக்கணும். எல்லுக்கு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? எல்லுக்கு பி. ஓகேவா? ஜிஹெச் எனக்கு ரிப்பீட் ஆச்சு இல்லையா? இங்கே ஜிஹெச், இங்கே ஜிஹெச் ரிப்பீட் ஆச்சு. அது காரணம் இஏ. இஏக்கு எனக்கு ஜிஹெச்ல எது வேணா இருக்கலாம். ஸோ இஏ லெட்டருக்கு எனக்கு கோடிங் என்னது? ஜிஹெச். இதில் எதுன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரில. இப்போதைக்கு நான் இதை தனியாக எழுதி வச்சுக்கிறேன். ரைட்டா? வேற ஏதாவது என்னால் பண்ண முடியுமான்னு பாருங்க. இங்கே என் இருக்கு, இங்கேயும் என் இருக்கு. ஸோ வேற என்னது? ஜிஹெச் இல்லாமல் இது ரெண்டுலையும் காமனாக இருக்குது, வி காமனாக இருக்கா? அப்போ எண்ணுக்கு கோடு வி, எண்ணுக்கு கோடு வி. அப்போ ஐக்கு மிச்சம் இருக்கிற ஐக்கு கோடு என்னது? எஃப். ஸோ மிச்சம் இருக்க ஐக்கு கோடு எனக்கு எஃப். ஸோ இங்கே எனக்கு 4 கோடுமே தெரிஞ்சிருச்சு. இங்கே ஹெச்சுக்கும் எல்லுக்கும் எனக்கு எல்லுக்கு பின்னு தெரியும். ஹெச்சுக்கு என்ன கோடுன்னு கண்டுபிடிச்சிடலாமா? எஸ். ஹெச்சுக்கு மிச்சம் இருக்கிறது இங்கே எனக்கு எஸ் மட்டும்தான். ஸோ ஹெச்சுக்கான கோடு நமக்கு எஸ். ரைட்டா? அடுத்து மெயில் அப்படின்னு இருக்கா? இங்கே எனக்கு எம்ஏ காமனாக இருக்கு, இங்கேயும் எனக்கு ஏஎம் காமனாக இருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? இது ரெண்டில் காமனாக என்ன இருக்குது? எம்ஏ ஏஎம். ஸோ இது ரெண்டுலையும் காமனாக ஹெச் இருக்குது. இன்னொன்று என்ன இருக்குது? வேறு ஏதாவது காமனாக இருக்கா? ஹெச்சும் ஈயும் காமனாக இருக்குது. எம்ஏக்கு ஹெச்இ, எம்ஏக்கு ஹெச்இ. ஸோ இது ரெண்டுலையும் ஏ காமன், இது ரெண்டுலையும் ஹெச் காமன். அப்போ ஏ உடைய கோடு ஹெச். ரைட்டா? எம் உடைய கோடு இ. அப்போ இங்கேருந்து இ உடைய கோடு என்னது? ஜின்னு கிடைச்சிருமா? ஸோ இ உடைய கோடு ஜி. இப்போ எல்லா லெட்டர்ஸ்க்கும் வந்துருச்சான்னு பாருங்க. என்னு, ஐஇ, எல்லுடைய கோடு நமக்கு தெரியும் பி. என்னு, ஐஇ, எல்லு தெரிஞ்சிருச்சு. அடுத்து ஹெச் தெரிஞ்சிருச்சு, இஏ எல்லு தெரியும். அடுத்து எம்முக்கு தெரிஞ்சிருச்சு, ஏக்கு தெரிஞ்சிருச்சு, ஐக்கு இப்போ எஃப் தெரியும், எல்லுக்கும் தெரியும். இங்கே என்ஏஎம்இல என்னோட கோடு என்னது தெரியும், ஏவோடைய கோடு, எம்மோட கோடு, ஈயோட கோடு. இப்போ எல்லா லெட்டர்ஸோடைய கோடும் தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த 3 கொஸ்டின்கான ஆன்சர் பண்ணிடலாமா? இங்கே என்னது? மேல் எப்படி கோட் பண்ணுவோன்னு கேட்குறாங்க. எம்மோட கோடு என்னது? இ. அடுத்து ஏவுடைய கோடு என்னது? ஹெச். எல்லுடைய கோடு என்னது? பி. அடுத்து இயுடைய கோடு ஜி. ஸோ இஹெச் பி ஜி. ஸோ ஆப்ஷன் 4. அடுத்தது பாருங்க, நெயிலுடைய கோடு. என்னோட கோடு என்னது? வி. ஏவுடைய கோடு ஹெச், ஐயுடைய கோடு எஃப், எல்லுடைய கோடு பி. விஹெச் பிஎஃப், சாரி எஃப்பி, விஹெச் எஃப்பி. அடுத்து இங்க கோடு கொடுத்துட்டு என்ன வேர்டுன்னு கேட்குறாங்க. பிஎஃப். பினா எல்லு, எஃப்னா ஐ, ஈனா எம்மு, ஜீனா இங்க இ. ஸோ லைம் தான் வந்து இந்த கோடு. ஸோ ஆப்ஷன் சி. கிளியரா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். எப்படி கொஷின் கேட்பாங்கன்றதும் தமிழ் வேர்டிங்ஸும் பார்த்துக்கலாம். கிளியர்? அடுத்தது பார்த்துடலாமா? ஸோ அடுத்தது பாருங்க, இதுதான் நம்ம கோடிங் அண்ட் டிகோடிங்கில் பார்க்கக்கூடிய ஃபைனல் மெத்தட், மேட்ரிக்ஸ் கோடிங். அதாவது இந்த மாதிரி ரோ கொடுத்துருவாங்க, 0 1 2 3 4, 0 1 2 3 4ன்னு. இங்கே ஒரு ஒரு லெட்டர் இருக்கும். இப்போ ஏவை எப்படி சொல்லலாம்? 0 0. இப்போ 2 நம்பர் இருக்குன்னா இது ரோவை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ரோனா என்னது? இதுதான் ரோ. ஓகேவா?
இது செகண்ட் லெட்டர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா காலமை ரெப்ரசன்ட் பண்ணுது. இதுதான் காலம், இதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். சரியா? இதை வச்சு நம்ம கோடிங் பண்ணணும். கோடிங் பண்ணா இங்க என்ன கேட்குறாங்க? சோல் அப்படின்ற வேர்டுக்கு கோடிங் கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும்னா உட்காந்து நம்ம எல்லா லெட்டருக்கும் கோடிங் தேடிட்டோ யோசிச்சுட்டோ இருக்கக்கூடாது. ஆப்ஷன் வச்சு போயிடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 41. ஸோ 4 இங்கே இருக்கு, 1 எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. ஸோ 4 1 டி எஸ் இல்லை. அப்போ எனக்கு ஆப்ஷன் ஏ வராது, ஏன்னா இது எனக்கு டி வேர்டை கொடுக்குது. அடுத்து 33. அடுத்து 33 3 இங்கே இருக்கு, 3 இங்கே இருக்கு. அப்போ வேர்டு இங்கே எஸ் தான் வருது. ஓகே. அடுத்து 99 9 இங்கே இருக்கு, 9 இங்கே இருக்கு. அப்போ இந்த வேர்டு தான் ஓ. ஓகே, எஸ் ஓ ரெண்டுமே கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து 66 6 இங்கே இருக்கு, 6 இங்கே இருக்கு. ஓகேவா? 66 எல். ஸோ எல். 44 கொடுத்துருக்காங்க. 44னா இங்கே 4 இங்கே இருக்கு, இன்னொரு 4 இங்கே இ தான். ஸோ இதுதான் எனக்கு சோல்ன்ற வேர்டுடைய கோடு அப்படின்றது தெரிஞ்சிடும். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஆப்ஷன்ஸ்ல இருந்து தான் போகணும். கிளியர்? ஈஸியா இருக்கா? மேட்ரிக்ஸ் கோடிங் நமக்கு எல்லா கோடிங்குமே ஈஸி தாங்க. ஜம்பிள்டு கோடிங்ல தான் நமக்கு கஷ்டமா இருக்கும். கஷ்டம்ன்றத சென்ஸ் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, டைம் கன்சியூமிங்கா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும், பட் டைம் ஜாஸ்தியாக தான் ஆகும். ஜம்பிள்டு கோடிங் நமக்கு கேட்கறது ரொம்ப ரொம்ப ரேர் தான், கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பா. ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஈஸ்ட்ன்றதுக்கு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க 44. 4 இங்கே இருக்கு, ஒரு 4 இங்கே இருக்கு. இங்கே பாருங்க இ தான். ஓகே. அடுத்து 32 3 இங்கே இருக்கு, 2 இங்கே இருக்கு. இதுவும் இ தான். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது பாருங்க 32 இங்கே தான் பார்த்தோம், 32 ஈன்ட்டு. அப்போ இது இ. ஓகே. அடுத்து 31 3 இங்கே இருக்கு, 1 இங்கே இருக்கு. ஸோ ஏ. ஓகே. அடுத்து 02 0 இங்கே இருக்கு, 2 இங்கே இருக்கு. எஸ். ஓகே. அடுத்தது 0 இங்கே இருக்கு, 4 இங்கே இருக்கு. என்னது? ஹெச்ன்னு இருக்கு, டீன்னு இல்லை. ஸோ அதனால அதான் அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ நமக்கு லாஸ்ட்ல வந்து நம்ம வந்து வெக்ஸ் ஆகிறோம் இல்லையா? 3 வேர்டு கரெக்டாக கொடுத்துட்டு லாஸ்ட் இது கோடிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம லாஸ்ட்ல இருந்து இனிமேல் செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ 11ஓட கோடிங் என்னது? 11ஓடைய கோடிங் ஆப்ஷன் சியில் 11 லாஸ்ட்ல இருக்கு. ஸோ 1 இங்கே, 1 இங்கே. இங்கே என்னது? ஹெச். ஸோ இதுவும் எனக்கு தப்பு தான், ஏன்னா இது ஹெச் கொடுக்குது. லாஸ்ட்ல 10ன்னு பாருங்க, 1 0 10. ஸோ டி வருது. அடுத்து 13 1ல 3 அப்படின்னா இ வருது. ஸோ 12 ஏ வருது. ஓகே. 1ல 4 அப்படின்னா எஸ்ஸும் வருது. ஸோ இதான் நம்மளுடைய கரெக்டான ஆப்ஷன். ஓகே. எப்பயும் லாஸ்ட்ல இருந்து செக் பண்ணி பாருங்க, ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ஸ் கரெக்டான கோடு கொடுத்துட்டு லாஸ்ட் 5th லெட்டர்ல தப்பான கோடு கொடுத்தா நமக்கு தான் டைம் கன்சியூமிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு லாஸ்ட்ல மேட்ரிக்ஸ் கோடிங்னாலே லாஸ்ட்ல இருந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ஈஸியா இருக்கா? ஸோ அடுத்தது பாருங்க, இங்க என்ன கேட்குறாங்க? ஸ்டாப் அப்படின்றதுக்கான கோடு கேட்குறாங்க. மேம் மேலே இருக்க கொஷின்னா ரீடே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, அது சும்மா ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன் பிளா பிளாபான்னு கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லாக நம்ம டைம் வேஸ்ட்காக தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் மெத்தட் அப்படி இல்லைன்னா நம்ம ஜம்பிள்டு கோடிங்லலாம் பார்த்தோம்ல, அங்கே எல்லாமே இங்கே 5-6 லைனில் கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா அது எல்லாமே நம்ம டைம் வேஸ்ட்காக தான் கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு எதுவும் புதுசாக மாற்றி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை நம்பலாம். ஸோ அதனால கொஷின் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. சப்ஸ்டியூஷன் மெத்தடில் நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் வாசிச்சுட்டே வந்து அந்த இதுக்கு போங்க, அந்த கோடிங் எல்லாம் வாசிச்சுட்டே அந்த கொஷினுக்கு போங்க, ஏன்னா அதில் கொஞ்சம் ட்ரிக்ஸ் வைக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே இப்போ ஸ்டாப்புக்கு நம்ம கோடிங் பண்ணணும். ஸோ லாஸ்ட்ல இருந்து தானே போகலான்னு பேசணும். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் ஏல என்ன இருக்கு? 97 9 இங்க இருக்கு, 7 எங்க இருக்கு? இங்க இருக்கு. பாருங்க 9 7 பி வேர்டு இருக்கு. ஸோ பி வேர்டு தான் இருக்கு. அடுத்து 44 4 இங்க இருக்கு, அடுத்து 4 இங்க இருக்கு. ஸோ 44 ஓ. ஓகே. அடுத்து ஓவும் வந்துருச்சு. அடுத்து 56 எங்க இருக்கு? 5 இங்க இருக்கு, 6 இங்க இருக்கு. டி. ஓகே. அடுத்து 10 1 இங்க இருக்கு, 0 இங்க இருக்கு. எஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு, ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க. ஸோ இதோட நமக்கு இந்த கோடிங் அண்ட் டீகோடிங் முடியுது. ஸோ அதனால இந்த லாஸ்ட் கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ண போறீங்க. ரைட்டா? ஸோ கோடிங் அண்ட் டீகோடிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. கிளாசிஃபிகேஷன் தான் ஈஸின்னு பார்த்தா அதை விட கோடிங் அண்ட் டீகோடிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் இதில் நீங்கள் கொஷின் மிஸ் பண்ணவே கூடாது.
ஓகேவா? நம்ம மேக்ஸிமம் கொஸ்டின் ஏரியா இந்த மாதிரி டைப்ல எங்கேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இருக்கு இல்லையா? அதுலேருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறமா எதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட்டர் அல்லது நம்பர் கோடிங்லேருந்து. ஜம்பிள்டுலேருந்து ரொம்ப ரேரா அவங்க டைம் கன்சியூமிங்க்காக தான் வைப்பாங்க. 2 மெத்தட்ல கண்டிப்பா கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்லேருந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2வது டீசிஃபரிங் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, டீகோட் பண்ணோம் இல்லையா? மேட்ச் பண்ணி 1க்கு எது, 2க்கு எது, 3க்கு எதுன்னு. ஸோ அந்த மெத்தட். இந்த 2 மெத்தட்லயும் கண்டிப்பா மினிமம் 1 கொஸ்டின், 2 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மறக்காம எல்லாரும் இந்த டாபிக்கான ஒர்க் ஷீட்ட சால்வ் பண்ணுங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் Thursday தான் வருது. Thursday தான் வருதுன்றதுக்காக Tuesday, Wednesday பார்க்காம இருக்காதீங்க. நம்ம இதுவரைக்கும் 3 டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். என்னென்னது? அனலாகி, கிளாசிஃபிகேஷன், கோடிங் அண்ட் டிகோடிங். இதுல எல்லா ஒர்க் ஷீட்டையும் சால்வ் பண்ணிட்டு பக்காவா வரணும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச கிளாஸ் தான் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ். ஸோ அந்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ.